பரணி கேக்குதா? அப்படியே ஆரம்பிச்சிடலாமா கரெக்டா அப்படியோட? பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே அப்படியோட ஆரம்பிச்சிருங்க. நிறைய அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு, அப்படியே ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகே. அதான் இப்போ வந்து லேட்டஸ்டா வந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, ஜீனி படத்துல இருந்து அப்படி அப்படி அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ சாங்காவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி, அதுக்கப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன் 2 பேரும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ சாங் பார்க்கல. பட்டு பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வா வாத்தியார் அந்த படம் வந்து அப்டேட் நாளை காலையில 10 மணிக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. படம் வந்து டிசம்பர் மந்த் ரிலீஸு. ஸோ நாளை காலைல ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் லைக்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிசம்பர் மிட் இல்லைன்னா கிறிஸ்மஸ் ஈவ் பார்ப்போம். அதே மாதிரி பைசன் 10 days to go போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டூட் படத்தோட ட்ரெய்லர் நாளானைக்கு வருது, தேர்ஸ்டே அக்டோபர் 9th. அதே மாதிரி பாம் படம், அந்த படம் வந்து அக்டோபர் 10th சிம்பிளி சவுத்தில் வருது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எதுலையாவது வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டீசலோட கிராண்ட் மீட் அண்ட் கிரீட் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்குது. சிம்பு அண்ட் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் அரசன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு. நாகார்ஜுனாவோட 100th ஃபிலிம் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பூஜை ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பைசன் படத்துல இருந்து காலமாடன் கானம் அப்படிங்கிற அடுத்த பாட்டு வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய லாஸ்ட் சிங்கிள் நினைக்கிறேன். அப்புறம் டியூடு படத்தோடைய டாப் கியர், அதாவது ட்ரெய்லர் வந்து அதே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சொல்லிட்டேன் அது சொல்லிட்டீங்களா? ஓகே. அப்புறம் வேற என்ன நீங்க சொன்னீங்களா, இந்த வா வாத்தியார் டிசம்பர் மிட் அல்லது லாஸ்ட்னு சொன்னீங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அவதார் கூட. டிசம்பர் ஆமா, அவதார் கூட. அவதார் கூட இல்ல, அக்கண்டா கூட. என்னது அக்கண்டாவா? அக்கண்டாவும் டிசம்பர் 5 தானா? அக்கண்டா டிசம்பர் 5, அவதார் 19. அப்ப 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 அக்கண்டா தான். அக்கண்டா கூட ஸ்பேரிங் போடுறாரு. டிசம்பர் 5 ரிலீஸ் டேட். நாளைக்கு காலைல 10 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களா, என்னது ஜீனி, அந்த ஜீனியா ஏதோ ஒன்று, அந்த ஜீனி அப்படிங்கிற படத்துல வந்து அப்படி அப்படி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆச்சு. சும்மா அப்படி அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வீடியோ சாங் விடுவாங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு ஸ்கில்ஸ் வச்சு ஏமாத்திட்டு எப்போ போல லிரிக்கல் வீடியோ விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் வந்து வீடியோ சாங்கே விட்டாங்கிறது முதல் சர்ப்ரைஸ். அடுத்தது வந்து கிருதி செட்டிட்ட இருந்து கிளாம் ரோல் அப்படிங்கிறது, கிளாம் ரோல்னு அவங்க பெருசாக பண்ணல. பட் என்னன்னா வந்து சின்ன பொண்ணு தானே அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி வந்து நான் இதை அன்எக்ஸ்பெக்டட். அதை விட அன்எக்ஸ்பெக்டட் கல்யாணி பிரியதர்ஷன். அது பெல்லி டான்ஸ்லாம் வந்து டோட்டல் சர்ப்ரைஸ் தான் சொல்லலாம். நீங்க பார்க்கலங்கிறதுக்காக ஸ்பாயிலர் சொல்ல முடியாது. ஸ்பாயிலர் சொல்லாம நான் ஒரே ஒரு பார்ட் தான் பார்த்தேன். பட் கல்லு கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்கு இன்னைக்கு ட்வீட் போட்டுருந்தாங்க, பாத்தீங்களா பரணி ப்ரோ? அப்படியா தெரியல, நான் பார்க்கல. ஆனா என்னன்னா எனக்கு வந்து கல்யாணி பிரியஸ் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸா இருந்துச்சு. ரெண்டுமே கிட்டத்தட்ட வீடியோவா ஹிட் அடிக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு சாங். கணேஷ் ஆச்சாரியோட அந்த பெல்லி டான்ஸ் கொரியோகிராஃபி செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்து நண்பன்ல வந்து பெல்லி டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நண்பனுக்கு அப்புறம் ஏதோ 1-2 சாங்ல தான் அந்த மாதிரி பெல்லி டான்ஸ் இங்கே வந்துச்சு. இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாங்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டோடனே பிடிக்கிற மாதிரி தான். ஆனால் ஏற்கனவே கேட்ட சாங், அதாவது கேட்டோடனே பிடிக்கிற மாதிரி சாங். ஆனால் கேட்ட சாங் மையா மையா, அப்புறம் ஏஆர்எம்மோட இன்னும் சில பல சாங்ஸோட அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி ஒரு சாங்கு. ஆனால் நல்லா இருக்கு சாங், நல்லா இருக்கு. விசுவல்ஸ் நல்லா இருக்கு. கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி செட்டி 2 பேரும் நல்லா இருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கு. விஷாலுக்கு ரொம்ப குஷியான ஒரு சாங்கா இருக்கும். விஷால் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் வராம படம் வருமா? அது அதுக்கு தான் சொல்றாங்க. அந்த உனக்காக எல்லாம் உனக்காக படத்துல வந்து ஒரு காமெடி இருக்கும். இனிமேல் நோ மோர் ரன்னிங் ஒன்லி ஃபிளையிங் அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணா டேரக்டா வீடியோ சாங் விட்டாதான் ஒன்று ஒரே அடியா அடிச்சு நவுத்திட்டாங்க. இனிமேல் டாப் கியர் இறக்கி டியூடு படத்துல எல்லாம் டாப் கியர் போறோம், நாங்க போடுறோம் டாப் கியர்னு சொல்லிட்டு இன்னைக்குதான், அதாவது இன்னைக்குதான் சாங் வருது. நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னைக்கு வீடியோ சாங்கே வந்திருக்கு. போட்டு அடிச்சு ஒரே நேரத்தில் பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க போல படத்தை. இந்த ஒரு சாங் போதும், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ சாங் வந்து பயங்கர ரீச் கொடுத்துரும். நல்லா இருக்கு சாங் கண்டிப்பா. அதாவது சில படம் சாங்ஸ் ரிலீஸ் ஆன உடனே ஒரு பல முறை பாக்குற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு பல முறை பாக்குற மாதிரி இருக்கும். அது போயிட்டு போகுது, மிச்சம் அது பாத்துப்போம். நான் ஒரு 2 தடவை பாத்துட்டேன். படம் ஃபேண்டசி படம் தானே? ஆமா, இதுல என்ன சந்தேகம்?
இல்ல இந்த லிரிக் வீடியோ சாங்லயே கிரீன் மேட் இவ்வளவு கேவலமா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பரணி நான் கேட்கறேன், கிரீன் மேட்டை விட்டு இந்த பாட்டுல பாத்திருக்கீங்கன்னா அது உங்க பிள்ளை. ஓகேவா? இல்ல இந்த ஒருத்தர் பாட்டுல ஸ்கிரீன்ஷாட் படத்துல பாக்குறீங்கன்னு அடுத்த விஷயம். படத்துல பாக்குறீங்களா, ட்ரைலர்ல பாக்குறீங்களா, டீசர்ல பாக்குறீங்களா, எல்லாம் அட யாரோ போட்டு போறாங்க. நீங்க அதை நோட் பண்ணது உங்களோட பெரும் பிள்ளைங்க. இந்த படத்துல இந்த பாட்டுல, ஆமா பெரும் பிள்ளை. இந்த படத்துல இந்த பாட்டுல உங்களுக்கு வந்து நான் ஜெயம் ரவியே பார்க்கல இந்த பாட்டுல. இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. 2 தடவை வீடியோ சாங் பார்த்தேன். அதுக்கு என்ன மீனிங்னா ஒரு கூகுள்ல தேடிட்டு இருப்பாரு, ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டிருக்கீங்க. ஓ அது வேறயா? சரி ரைட். உங்களை தான் சொல்றேன். அப்படி யாரு நான் என்னையெல்லாம் திட்டலையே அவரு. திட்டுறாரு. பெரும் பிள்ளைன்னு சொன்னதெல்லாம் புரியுது ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் புரியுது. இன்னைக்கு பிரகாஷ்ண்ணா காலையில ஒரு கால் எனக்கு கால் வந்தோன்னையும் எனக்கு சேர்ந்து வந்துச்சு. எனக்கு சேர்ந்து வந்துச்சு. நீங்க சேர்த்து தானே பண்ணீங்க குரூப் கால். நானே இன்னைக்கு கரூர்ல இருந்தேங்க. நானு காலைல அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் கரூர்ல இருந்துட்டேன். ஈவினிங் தான் கரூர்ல இருந்து இங்க திருச்சி வந்தேன். கரூர்ல ஒரு முக்கியமான இடம், முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான நபர்கள் கூட மீட்டிங்கு. அங்க இருக்கேன். இந்த குரூப் கால் வந்துச்சு. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ல தான் ஆன் ஆகும். ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம கட் பண்ற வரைக்கும் டக்குனு வேகமா கட் ஆகியும் தொலையாது. ஸ்பீக்கர் தான் இவர் பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டு எனக்கு அது மியூட் வேற, டக்குனு ஸ்பீக்கர் எடுக்க முடியல. ஹெட்செட் போட்டிருந்தா பிரச்சனை, ஹெட்செட் போடாம போயிட்டேன். அடையாங்க நீங்க போங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்டா கூப்பிடுங்க. பார்த்து இதே டோன்ல தான் வந்தாரு. சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காலையில் அப்படின்னாரு. மத்தியானம் தூங்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் தான் மத்தியானம் தூங்குவேன். அப்போ ஃபோன் அடிச்சுட்டு இதே மேட்ரு சொல்றாரு. என்ன மேட்டர்னு சொல்லு. இருங்க சொல்றேன். ஈவினிங் ஃபோன் அடிச்சுட்டு மறுபடியும் இதேதான், சூப்பரா பண்றாருல. யாரு? திவாகர்ப்பா, பிக் பாஸ்ல சூப்பரா பண்றாருலன்ட்டு. எனக்கு நான் கடுப்பு. அவர் மோனிகா டான்ஸ், அவர் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்கு. எனக்கு என்னன்னா மத்த நேரம்லாம் இவர் ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறாரு. இன்னைக்கு கேக்குறேன், ஏன்னா நீ ஆபீஸ் போலனா? இல்லப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணாம இதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு மொபைல்ல. 4 மணிக்கெல்லாம் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்றாரு. என்ன மாவீரன் கேக்கல. இப்பதான் திவாகர பல்தான் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு வேற ஒரு ஸ்பேஸ்ல. பல்தானா? தெரியல பல்தான் அப்படிலாம் சொல்லாதீங்க பல்தான். சும்மா ப்ரோ, தயவு செஞ்சு விட்டுருங்களேன். நீங்க அந்த ஒருத்தவங்கள பொண்ணுன்னு சொல்லுவீங்க, நான் அதை கூட விட்டுருக்கேன், அதை கூட மன்னிச்சேன். இனிமேல் நீங்க 1000 தடவை கூட பொண்ணுன்னு சொல்லிட்டுங்க, நான் அதை கூட ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வராதிங்க, திவாகரை பத்தி பேசாதீங்க. நம்ம அதுவும் வேணாம். கால் பண்ணி ஃபேஸ்லயே எதுலையுமே முடிந்த அளவுக்கு தவிர்த்துடுங்களேன். ஃபேன் கிளப் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் ஆரம்பிக்கட்டும், அவர் தனியா என்ன வேணாம் பண்ணட்டும். நம்மளுக்கு அதை சேர்த்து சுத்திக்க வேணாங்கிற அது வேணாம். அது ஒரு வேணாம். அது எப்படின்னா சில பேர் வன்மவாதிகள் தங்களை காமெடி பீஸா காமிச்சுட்டு நிறைய பேர் சப்போர்ட் வாங்கிக்குவாங்க. அவங்க காமெடி பீஸா ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க தவிர அவங்க உண்மையான ஒரு பயங்கரமான ஒரு மிகவும் ஆபத்தான கொடிய ஆபத்தான மிருகத்தை விட பாருங்க. இங்க பாருங்க சொல்றேன். ஐயோ விடுங்க, உங்களுக்கு புரியாது. நீங்க உங்களை நான் புரிய வைக்க முடியாதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு எப்பவுமே புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஜஸ்ட் அதை தவிர்த்து அடுத்த இன்னைக்கு வந்து அரசன்ங்கிற டைட்டில் பண்றாரு. எந்த அரசனை ப்ரோ சொல்றீங்க? சிலம்பரசன். ஏன்னா பிக் பாஸ்ல ஒரு அரசன் இறங்கி இருக்காரு, அதுதான் கேட்டேன். ப்ரோ எனக்கு இந்த டைட்டில், இந்த பேக்ட்ராப்ல, இந்த டைட்டில் எனக்கு என்னமோ கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஒருத்தர் கரெக்டா ஓகேன்னு சொல்லியிருக்காரு, மற்றவங்க உண்மைன்னு சொல்லுங்க. உண்மையான இந்த டைட்டில் எப்படி இருந்துச்சு, டைட்டில் லுக் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு டீசர் ட்ரெய்லர் பார்த்தா மீன்ஸ் இந்த டைட்டில், இப்போ வட சென்னை அவர் எந்த ஒரு டைட்டில் வச்சாலும் அந்த படத்துக்குள்ள அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் வைப்பாரு. அதனால வந்துட்டு இந்த டைட்டில் பின்னாடியும் கதை ரிலேட்டடா ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ஓகே தான் டைட்டில். எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் நேமே அரசன் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. அதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆயிடும். இல்ல அது மட்டுமே வச்சு போனா எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. பட் பாப்போம் எப்படின்னு. இல்ல வேற எங்கேயும் வைக்க முடியாது. நீங்க வடச்சென்னை கான்செப்ட் அரசன் கொண்டு போய் வேற எங்கேயும் தெரியல. எனக்கு என்ன தனுஷுக்கு அசுரன் வச்சாரு. ஆனா காலைல ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்தோடனே போட்டது அசுரன் வச்சாரு, அரசன் வச்சுட்டாரு.
கிட்டத்தட்ட அரசன் எனக்கு என்ன ஞாபகம், நிறைய பேர் இந்த ட்ரோல் பண்றதுக்காக வந்து அரசன் சோப்பு அப்படி இப்படி சொல்லி அரசன் பட்டாசு அப்படின்னு நிறைய பேர் நிறையவே இது பார்த்தேன் மீம்லாம். அது பேக்ரவுண்ட் இல்ல இல்லங்க, அந்த அரசன்ங்கிறத நான் எங்க முதல்ல பார்த்தேன்னா, ரஜினி படம் வந்து எந்த படம் அனௌன்ஸ் பண்ணாலும் அரசன் அப்படிங்கிற டைட்டில் அனௌன்ஸ் பண்ண வந்துடும். நிறைய படத்துக்கு அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சிவாஜிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அரசன் ஒரு போஸ்டர்லாம் வந்திருக்கு ரஜினி படத்துக்கு. அதே மாதிரி இந்த அயன் படத்திலேயே பாத்தீங்கன்னா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் அரசன் அவங்களே ஒரு இந்த டிவிடி அரசன் டிவிடின்னு வச்சிருப்பாங்க. அயன் படத்துல பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன அந்த நிறைய வாட்டி ரஜினிக்கு வைக்க வேண்டிய படம், ரஜினிக்கு வைக்க வேண்டிய பேர், ரஜினிக்கு வைக்க வேண்டிய பேர்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த டைட்டில். வைக்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் அப்ப கடைசியில் அயன்ல ஒரு எப்படின்னா சொல்லுங்க. அப்ப அதை வச்சது உங்களுக்கு தெரியாது? அந்த படம் பார்த்தது இல்லையா தமிழ் டப்பிங்ல? ஏங்க தமிழ் டப்பிங் வச்சது ஓகே, ஒரிஜினலா வைக்கிறதுக்கு பேசிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது சூப்பர் ஸ்டார் படம் தானேங்க. தமிழ் டப்பிங் வரதுக்கு இஷ்டத்துக்கு வைக்கிற அது இது மாதிரி ரூமர் வந்ததுக்கு அப்புறம் வச்சிருங்க. அதெல்லாம் ஆக்சுவலா அப்ப நிறைய போஸ்டர்லாம் வந்துச்சு அரசன் அரசன் அரசன். அது நிறைய ரூமர் வரும் சிவாஜிக்கு முன்னாடி சிவாஜிக்கு அப்புறம்னு. இப்ப அது அரசனுங்கிற டைட்டில் நிஜமாவே வச்சிருக்காங்க. எனக்கு வந்து மாவீரன் சொன்ன கருத்தோட நான் ஒத்து போறேன். மற்றபடி எப்பவும் போல அதே மாதிரி இப்படி இருந்தாதான் வெற்றிமாறன் படம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த எப்படி பிக்சார்ட்ல எடிட் பண்ண மாதிரி அதே மாதிரி ரெட் கலர் ஃபாண்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. எப்படியாவது ஃபாண்ட் கலர் வந்து ரெட் கலர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவரும் பாலாவும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. சாரி, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் பிரகாஷ் ப்ரோக்கும் பர்னிக்கும். இந்த போஸ்டர் டிசைன் பண்ணவர் தான் எப்போதும் தான் ராஜா போஸ்டரும் டிசைன் பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? கேக்குதா? கேக்குது வினோத், சொல்லுங்க. எனக்குனே வருவீங்களான்ற மோட்ல இருக்காரு பிரகாஷ். இல்ல அது ஒன்றும் பிரச்சனை அதை விட்டுருங்க. இப்ப வினோத் வந்து எப்பவுமே சுகுமார் ப்ரோ வந்து ஆரம்பிப்பாரு. சுகுமார் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு வராது ஒரு 3-4 தடவை இல்ல 30 தடவை அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோன்னு ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் செம ஷாக். அதுதான் பிரகாஷ் ப்ரோ அப்டேட் ஏதாவது கொடு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்கிறத அப்டேட் நேற்று நம்ம சொல்லணும். அந்த விளக்கம் தான் ரெக்கார்டிங் கேட்டுப்பாங்க, அதே தான் வரும். ஒண்ணுமே ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கறத அப்டேட். வேற ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை. ஸ்பெஷலா இருந்தா சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். கொடுத்துட்டு இருந்தாரு வினோத் ப்ரோ வந்து நவம்பர்ல ஷூட்டிங் போறோம் அப்படி அப்படின்னு. அது பிரகாஷ் ப்ரோ பைசன் ட்ரெய்லர் எப்போ? ட்ரெய்லர் எது என்ன ட்ரெய்லரு? பைசன் ட்ரெய்லர் எப்போ? 10 நாள் தான் இல்ல அது 12ஆம் தேதி வரும். ப்ரோ நம்ம விஷால் ப்ரோ அவர்ட்ட கேளுங்க. டூட் வந்துட்டு 2 hours 20 minutes ரன் டைம். சோ கரெக்டான ரன் டைம். அதே மாதிரி ராகுல் மாமா ஏன் ப்ரோ வெளில போனாரு? எங்க மாமா ஏன் வெளில போனா டியூட்ல இருந்து? அதையும் சொல்லிடுங்க, நான் போயிடுறேன் பைக்ல. இல்லைங்க, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா 2 வகையான தகவல் சொல்றாங்க. ஒன்று வந்து என்னன்னா அவர் வந்து முழு கவனம் AK-64 இருக்கு. பட்ஜெட் ஃபுல்லாக அங்கே போனதுனால என் பட்ஜெட்லாம் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டே வர்றாரு. இந்த படத்துக்கு வந்து இப்போ ஏஜிஎஸ் வாங்கியிருக்க அமௌண்ட் இருக்குல்ல, ஏஜிஎஸ் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வாங்கியிருக்கிறது அதை விட கூட தான். அவர் அதை விட கூட தான் வாங்கியிருந்தாரு. ஆனால் அதை வந்து எப்பவுமே படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அவர் கரெக்டாக அதை கொடுக்கல போல இருக்கு. கொடுக்காம அவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த AK-64 பணம் தேவைப்படுது, அதனால பட்ஜெட் குறைக்கலாங்க. இவங்க வந்து எனக்கு தான் எதுவும் கேட்கலையா? இதுதான் கேட்கலையா? இல்ல யாருக்குமே கேட்கல. ஓகே. நான் கூட பயந்துட்டேன் திடீர்னு எனக்கு தான் கேட்கலையோன்னு. பிரகாஷ்னா கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசுறது தனியா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஸ்மைலி பண்ணுங்க, அப்பதான் அவருக்கு தெரியும். யாராவது பேசுறாங்களா? இல்ல ப்ரோ, பேசல ப்ரோ. நான் பேசிட்டு தானே இருக்கேன். எனக்கு கேட்கலையே. ஏங்க சுகுமார் பேசிட்டு இருக்காருங்க. சாரி, பிரகாஷ் ப்ரோ பேசிட்டு அவர் கூப்பிட்டு சொல்லுங்க கேட்கலன்னு. இருங்க பிரகாஷ் ப்ரோக்கு மெசேஜ் பண்றேன். அண்ணா இருங்கண்ணா. சுகுமார்ண்ணா அப்புறம் நாளைக்கு எதுவுமே கால் அட்டன் பண்ண மாட்டேன் இப்படி கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. சரி, எனக்கு நீங்க தான் வந்து தலைவனோட வீடியோ எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும்.
நான் சொல்லிடுறேன். இந்த மாசம், அடுத்த மாசம், நான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமே கொஞ்சம் வந்து உண்மையா வேலை பார்க்குற மந்த்ஸ் இதெல்லாமே. இந்த மாசம் மட்டும்தான் நான் வந்து வருஷத்திலேயே கொஞ்சம் வந்து இந்த 3 மாசம் தான் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிற டைம் எனக்கு. அதனால சும்மா ட்ரை ப்ரோ பண்றேன். லைவ்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு. கடவுள அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த கரடி வந்து கெடுத்து விட்டுருக்கு. சூப்பர் கண்டென்ட். அந்த கண்டென்ட் எப்படியான கண்டென்ட் அந்த மாதிரிலாம் நீ வந்து இது பண்ண முடியுமா, வாழ முடியுமா? சொல்லு பார்க்கலாம். என்ஜாய் தான் பண்ண முடியுமா? ப்ரோ வெள்ளக்காரங்கெல்லாம் நவம்பர்ல தான் நோ நட் நவம்பர், எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு ஒரு இது இருப்பாங்க. நீங்க அப்பதான் நான் வெளியே பார்ப்பேன்றீங்க. இல்ல மாவீரன், நான் சொல்லிடவா? எனக்கு வந்துட்டு ஜான்ல இருந்து ஜூன் வரைக்கும் எனக்கு பெருசா வந்து ஒர்க் இருக்காது. ஜூலை டு டிசம்பர் எனக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கும். நான் அந்த இயர் ஃபுல்லா ஒர்க் பண்றதே அந்த ஒரு இது மட்டும்தான். மற்ற டைம்ல ஒர்க் பண்ண மாட்டேன்ல. இப்ப இருக்கிறதுல ஒரு 10-20% தான் வந்து அப்ப இருக்கும். சனிக்கிழமை கம்பல்சரியா சரக்கடி பண்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. என்ன விஷால் ப்ரோ, எனக்கு புரியலையே. நான் வருஷத்துக்கு தான் வேலை பாக்குறேன். விஷால் ப்ரோ போஸ்டர் வந்துருச்சு, நீ வந்தவனே பேசுவேன்னு பார்த்தா வேற ஏதோ பேசுறீ விஷால். என்ன விஷால் நீ? காலையில 8 மணிக்கு உன் பிராட்காஸ்ட்ல போட்டிய ஃபைல் நான் இங்க போடுற மாறி மாறி ஒரே குஷி ஆயிட்டோம். ஆமாண்ணே, சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஆஸ் யூஷுவல் ஒரு முரட்டு சுமாரான போஸ்டர் ஃப்ரம் வெற்றிமாறன். அதெல்லாம் தெரிஞ்சதுதான். அப்படி சுமாரா இருந்தாதான் வெற்றிமாறன் போஸ்டர் தான். அதாவது என்ன நான் சொல்லிட்டேன், போஸ்டர்லாம் எதிர்பார்க்க கூடாது. நம்ம அதெல்லாம் வந்து ப்ரோமோல வந்து நம்ம அப்படி இருந்தா டிசப்பாயிண்ட் ஆகும். டைட்டில் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா, டைட்டில் நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு இன்பம் அதிர்ச்சி என்னன்னா, நான் போக முடியல. நேற்று தலைவன் வந்துட்டு எங்க ஊர் தான் போயிருக்காரு, நடராஜர் கோயில் தான் போயிருக்காரு, சிதம்பரம். என் நண்பர். ஆமா, கடலூர். ஆமா, பக்கத்துல கடலூர். அங்கதான் போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நடராஜர் கோயில் போயிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு கடலூர் போயிருக்காப்ல. ஒரு மாதிரி என் நண்பர்கள் சில பேர் போய் பாத்துருக்காங்க. நேர்ல சும்மா தகதன்னு சூப்பரா இருந்தாருடா, சூப்பரா இருந்தாருன்னாங்க. அது தெரியல தலைவா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நேர்ல பாத்துருக்காங்க, சூப்பரா இருந்தாரா. அந்த டைட்டில் கேம் விளையாண்டோம்ல, அப்பயே நான் வந்துட்டு இந்த அரசன் வரும்போது நான் கூகுள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், விஷாலுக்காக சொல்லிக்கிறேன். நான் வேற யாருக்கு சொல்றேனோ இல்லையோ, விஷாலுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்கண்ணே. அவர் வந்து கண்டிப்பா ஷூட்டிங் போறாருப்பா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுப்பா. முடிஞ்சிருமாண்ணா? ஷூட்டிங் போறாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆகாம இல்லையன்ற கொஸ்டின்லாம் இப்போதைக்கு கேட்க கூடாது. ஆனா கண்டிப்பா ஷூட்டிங் போறாரு, ஆரம்பிக்கிறாங்க கன்ஃபார்ம். அவ்வளவுதான், எல்லாமே படிக்கட்டு தான். முதல் படி எடுத்து வைக்கிறோம், அப்படியே அடுத்தடுத்து போனா ஓகே, சந்தோஷம். விஷால் ப்ரோ ஷூட்டிங் போறாருன்றதே பெரிய சந்தோஷம்ன்றீங்களா? எல்லாமே சந்தோஷம். இல்ல விஷா சும்மா விடுதி ஆடுறாரு. நீ என்னமோ சொல்ல வர போறீங்க. இந்த தடவை கண்டிப்பா ஷூட்டிங் போறாரு. சரி ஓகே. அந்த அரசன் டைட்டில் நேற்று வந்துட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து அந்த டைட்டில் கேம் விளையாடும் போது பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து அப்படி ஒரு டைட்டில் படமே இல்லைன்றப்ப எனக்கு செம்ம ஷாக்கு. இந்த நல்ல டைட்டிலாக இருக்கு, இது டைட்டில் ஒரு படம் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு. ஏதோ தெலுங்கு படம் தான் அந்த டைட்டில் இருந்துச்சு. பட் ஆனால் அதே டைட்டில் இன்னைக்கு காலைல வரும், இன்னும் செம்ம ஷாக்கு. பட் ஓகே, பாப்போம் எப்படி வருது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில் பாரு நீ. அரசன்னா என்ன, ராஜா அரசன்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் டைட்டில். ஆனா கதை அந்த அளவுக்கு இருக்கணும். இவர் பேர்லயே இருக்குல்ல, அதனால வந்து நல்லா இருக்குல்ல டைட்டில். கேட்சியா சிலம்பரசனின் அரசன் டைட்டில். ஏங்க பல்தாண்டி இப்ப நீங்க பாடும் போது ஞாபகம் வருது. என்ன உங்க படம் போஸ்ட் பாண்டிங் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன கதை? ஏது அக்காண்டாவா? ஏங்க பல்தான் படம்னா அக்கண்டா இல்லங்க விஷால் ப்ரோ, ஒரிஜினல் படம். நோ சேஞ்ச். விஷால் ப்ரோ அத சொன்னா அத கேட்டா வரணுமா விஷால் ப்ரோ? பல்தான்ட்ட அந்த நியூஸ் இல்லப்பா, சும்மாப்பா போஸ்ட்மான்லாம் இல்லப்பா. அந்த நியூஸ் யார்ப்பா கிளப்பி விட்டது? அதுல இருந்து சூர்யா ஃபேன்ஸ் வேற இப்ப கூட வேற யாரும் இல்ல, கமல் தான் ப்ரோ. நம்ம கமல் தான் கிளப்பி ரோட்டு போட்டு பின்னாடி வழியா நான் வந்து சஞ்சய் ராமசாமின்னு இருக்காரு, கருப்பு டைட்டில் நாங்க எடுத்துக்கிறோம்.
இல்ல ஏதோ ஒரு பிக்கே போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ட்வீட் பார்த்தேன். அது என்ன படம்? இததாங்க சொல்ல வந்திருக்காங்க நிறைய பேரு. அதுக்கப்புறம் தான் இல்லன்னு போட்டாங்க போல. அதாவது இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய பார்த்தேன். இன்னைக்கு கூட வந்து அதுக்குள்ளேயே கதை எழுதியிருப்பாங்க, டைரக்டரே தெரியல. அதுக்குள்ளே ரஜினி கமலோட ஒன்லைனர் போட்டு வச்சிருந்தாங்க. அது சரி ஓகே போடுங்க போடுங்க. இது கொஞ்ச நாள் முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாருன்னு போட்டாங்க. இப்போ வந்து என்னடானா என்னென்னமோ போடுறாங்கப்பா. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சில்லறையெல்லாம் சிலிர்த்தி விட்டு எறிகிற மாதிரி அதெல்லாம் நம்புற மாதிரியே போடுறாங்க. போஸ்ட்பான்லாம் ஆகல. ஒரு விஷயம் போஸ்ட்பான் ஆகல. அந்த டீம் வந்து அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கிறதே நீங்க எல்லாம் போடுறதால தான் தெரிஞ்சுப்பாங்க போல. மேபி நாளைக்கு தான் அவங்களுக்கு தெரிய வரும், ஓ போஸ்ட்பான் ஆகணும்னு சொல்றாங்களா அப்படின்னு. ஒரே அப்டேட் மழையா இருக்கு. சும்மா நான் வேற ஏதாவது படம் எதிர்பார்க்கலாமா? நான் இந்த இவரு படம் தான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். சும்மாண்ணா இப்ப கருப்பு என்னதான் இதுல இருக்கு. அதான் சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் ட்வீட். எந்த நிலைமையிலும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு இதா இருக்கு எனக்கு புரியல. ரொம்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆயுத பூஜைக்கு அப்டேட் வரும்னு. நீங்களும் ஃபயர் விட்டுருப்பீங்க. அதாவது நீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆசையா இருப்பீங்க. நான் முன்னாடி இருந்தே சொல்றேன், அதுக்கு அப்டேட் இப்போதைக்கு வராது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஒரு பார்ட் இருக்குல்ல, அங்க லாக் ஆகி நிக்கிறாங்கன்னா அது கிளியர் பண்ணாதான் அடுத்தது வந்து ப்ராக்ரஸ் ஆகும். இன்னும் கிளியர் ஆகல. கிளியர் ஆனாதான் வரும். இப்போதைக்கு வந்து அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்களோட டிசிஷனு. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணா கரெக்டா இருக்கும். டேர்ம்ஸ் இஷ்யூ கொஞ்சம் ஓடிடிக்கு. சரி சும்மா அந்த ஒன்ஸ் மோர் படம் அர்ஜுன் தாஸ் படம் அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா? அது ஆக்கணும்னு வந்து டேட் எல்லாம் பார்த்தாங்க. பட் ஆனா வந்து அவங்களுக்கு கரெக்டான டேட் வந்து அமையல. இன்ன வரையும் வந்து அவங்க டேட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நவம்பர்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நவம்பர்ல ப்ராப்பரான டேட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க அடுத்த வருஷம் பிப்ரவரிக்கு தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு நவம்பர்ல நிறைய டேட்ஸ் இருக்கு. நவம்பர்ல பெரிய படம் எதுவுமே கிடையாது. இல்ல நவம்பர்ல ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பாருங்க. ஏன்னா மழைக்காலம் சென்னையில வந்துட்டு மேஜர் சென்னை, அந்த சென்னை சைடு எல்லாமே, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த சைடு எல்லாமே வந்துட்டு நவம்பர் டைம்ல வந்து திடீர்னு ஒரு ஃபிளட் இது மாதிரி வந்து நிறைய படம் ஆயிருக்கு. அதனால வந்து நவம்பர் டிசம்பர்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்து டேட் டிசைட் பண்ணும்போது யோசிப்பாங்க நிறைய. நெக்ஸ்ட் இயர் கமல் ஏதாவது மூவி வருமா? இல்லப்பா, நெக்ஸ்ட் இயர்லாம் வாய்ப்பே இல்ல. நெக்ஸ்ட் இயர் ஏன் வராது சுமார்னா? இன்னும் ஷூட்டிங்கே போலன்னு சொல்றீங்களா? அன்பறிவு படம் வந்து எப்பதான் போறாங்க? ஷூட் போய் அதுக்கப்புறமா எவ்வளோ வேலை இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றது வந்து இப்பவே வந்து அடுத்த வருஷம் தீபாவளி வரையும் என்ன படம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணுவாங்க? ஷூட் கொஞ்சமாச்சு போயிருந்தாங்க, ஆரம்பிச்சிருந்தா வச்சு நம்ம வந்து சொல்லலாம். இப்போதைக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை அவங்களுமே கூட. ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து எலெக்ஷன் வரையும் அவர் பிஸியா இருப்பாரு. மே மாசம் வரையுமே கூட அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ஷூட்லாம் அவர் நினைக்கிற அளவுக்கு டக்குன்னு ஃப்ரீக்வெண்டா அப்படி இப்படின்னு போயிட்டு வர முடியாது. அதனால அந்த ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எலெக்ஷன் ஒரு ரீசன் தான். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டா இந்தியன் 3 இருக்கு. அது வேணா இருக்கு உங்களுக்கு. அந்த ஜீனி படம் ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ணாங்களோ? நான் தான் கேள்விப்பட்டேன் இதே ஸ்பேஸ்ல இந்த ஜீனிய வந்து மொத்தமா ஸ்கிராப் போறாங்க. மொத்தம் வந்து இது பண்ணிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி யார் சொன்னது? யார் சொன்னாங்க? அவளை கொஞ்சம் கூப்பிட்டுவாங்க. ஆனா வருவாங்களா ஸ்பேஸுக்கெல்லாம்? பிஸ்மி வந்தா நல்லா இருக்கும். இல்லப்பா சொல்றேன். நான் வந்து என்னன்னா நியூஸ் கேள்விப்பட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. என்னப்பா ஒரு பிளான் அப்படிலாம்
அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா. எடுத்து முடிச்சிட்டாங்க, ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணதானே பார்ப்பாங்க. இல்ல எதையா scrap சுகுமாரண்ணே, பண்ண போறாங்க. வேல்ஸுக்கு அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, சும்மா ஒரு 6 வருஷம், ஜோசுவா ஒரு 5 வருஷம். அதனால நானும் அப்படி இருக்குமோன்னு பயந்துட்டேன். பாட்டு வந்திருக்கு போல பாப்போம். அந்த சுகுமாரண்ண கீர்த்தீஸ்வரன் இன்டர்வியூ பாத்தீங்களா? ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா பேசியிருந்தாப்ல. கீர்த்தி சுரேஷா? அவங்க எப்பப்பா பேசுனாங்க? கீர்த்தி சுரேஷ் இல்லங்க, டூல் டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். சூப்பரா இருந்துச்சு கீர்த்தி இன்டர்வியூ. ஓஹோ, அவர் பேசியிருக்காரா? ஓகே ஓகே. அப்ப அங்கங்க பிரகாஷ் bro சொன்ன மாதிரி பிட்டு பிட்டா பார்த்தேன், ஓகே, ஃபுல்லா பார்க்கல, பார்க்கணும். நல்லா பேசியிருந்தாரு. நீ டக்குன்னு கீர்த்தி சுரேஷன் அவங்க எப்பப்பா பேசுனாங்க, இப்ப மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுட்டேன் நானு. இல்ல இல்ல இல்ல, கீர்த்தி சுரேஷ் இல்ல. பிரதீப் ரங்கநாதன் இன்டர்வியூமே சூப்பர் ஃபன், செமையா இருந்துச்சு. ப்ரோ அவர் என்ன ப்ரோ சயின்ஸ் சைஃபை ஃபிலிம் ஒன்று சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் ஏன் உங்க அண்ணாக்கு சொன்னது. இங்க விஷால் ப்ரோ கம்முன்னு இருக்கேன். இப்ப அதை கேட்டமா, நாட்டு மாட்டு பாலிட்டிக்ஸ் கேட்டனா? ஏங்க இல்லங்க, சொல்றேங்க, அதை இப்ப அவரே பண்ண போறாரு போல. அதுதான் உங்க அண்ணன்ட்ட சொன்னதுன்னு சொன்னாங்க, தெரிஞ்சிருக்கும். நாங்க எல்லாம் அதை கடந்து வந்துட்டோம். விஷால் ப்ரோ அந்த லாஸ்ட் பஸ் நானும் பார்த்தேன், எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. அது தமிழ் டப்பிங்ல இருக்கா? நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இல்ல இல்ல இல்ல, தமிழ் டபுள் இல்ல, இங்கிலீஷ் மட்டும்தான் ப்ரோ. ஓகே ஓகே. நான் இன்னைக்கு Sure, சரண்டர்னு ஒரு okay. படம் பார்த்தேன். அத கூட எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். சரண்டர் இல்ல நம்ம சுகன் ப்ரீவியே பார்த்துட்டு வந்து கத்துனாரு. ஆனா பரணி, உங்களுக்கு என்னத்துக்கு லாஸ்ட் பஸ் டீசெண்டா இருந்துச்சு? எனக்கு என்னன்னு தெரியல விஷால் ப்ரோ, எனக்கு விஷுவல்ஸா ஓகே, ஸ்டோரியா ஓகே, பட் ஆனா என்னமோ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு மாதிரி இதான மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, டைல்யூட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த எண்டிங்ல நானாடி ஆர்மஸ் எதிர்பார்த்தீங்களா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது? இல்ல எனக்கு புரியல, யாரு? இல்ல ஆனாடி ஆர்மஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆக்ட்ரஸ் எதிர்பார்த்தீங்களா? ஏதோ ஒண்ணு மிஸ் அப்படி ஆகுதுன்றீங்களே. இல்ல ப்ரோ, எனக்கு அந்த எமோஷன்ஸ் கரெக்டா இதாகலன்னு சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஆனா சில இடத்துலலாம் அந்த ட்ரோன் ஷாட்ல வர விஷுவல்ஸ்லாம் நொறுக்கி விட்டாங்க. நிறைய விஷுவல்ஸாவே இந்த படம் நல்லதுதான், பட் ஆனா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த டாக்குமெண்ட்ரி சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால ஓகே 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 ஓகே. வேற என்ன அப்டேட்? சரண்டர் வந்து தர்ஷனும் லாலு சொல்லுங்க சொல்லுங்க. போஸ்டருக்காக நீ ஒன்னு கேட்டிருந்தல? ஆமாண்ணா, உனக்கு வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். இத பண்ணவர் தான் விடுதலை பண்ணாரு, இத பண்ணவர் தான் அரசன் பண்ணாருன்னு நீ நம்புவியா? நான் அனுப்பிச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல பாத்துக்கிறேன். நான் பரணிக்கு அனுப்புறேன். அத எனக்கா? இதுக்கு நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா எல்லாருமே பார்ப்போம். சுகுமாரண்ண மனசாட்சியோட பேசுங்க, உண்மையாலுமே வா. இல்ல கீழே கீழே வந்து பேர் பாரு, கீழே வந்துட்டு கடைசி மேஜிக் லேட்டன் பக்கத்துல ஒரு பேர் இருக்கும், அது படி. ஐயோ கடவுளே கடவுளே. படிச்சியா? படிச்சேன் அண்ணா. இப்போ நான் விடுதலை அனுப்புறேன் பக்கத்துல, அது இத பாரு, இதுலயும் அந்த பேர் இருக்கா இல்லையா? வெற்றிமாறன் போஸ்டருக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல, பட் இருந்தாலும் இல்ல இதுல நான் நெக்ஸ்ட் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன், அது பாரு, அதையும் பாரு. ஒன்னு கடைசியா அனுப்பிச்சிருக்கேன், அது பாரு. என்ன பார்க்கணும் இதுல? ஆமாவா? இல்ல இன்னொரு போட்டோ வரல. வந்துருச்சு, அனுப்பிச்சிட்டேன். அட விடுங்க, அதெல்லாம் தேவையாங்க? சரி என்ன பாருங்க, என்னாச்சுன்னா இந்த இதுக்கு நம்மளுடைய லெங்தா பேசிக்கிட்டே இருந்தேன், எப்ப கட்டாச்சுன்னு சொல்றது இல்லையா? அனுப்பிச்சிருக்கேன் பாரு. நீங்க ஆரம்பிக்கும் போதே கட் ஆயிடுச்சு. விஷால் அனுப்பிச்சிருக்கான் பாரு. கட்டாயிடுச்சுன்னு சொன்னோம். கன்ஃபார்மா? அண்ணா அவரு என்னன்னா கோபி பிரசன்னா அண்ணா வந்துட்டு கோபி பிரசன்னா ராசின்னு வச்சு பாரு, அந்த மாதிரி வெற்றி அப்படி வச்சுக்கிறாரா? ஏன் இப்படி கன்சிஸ்டன்டா சும்மாவே போஸ்டே பண்ணிட்டு இருக்காரு? நான் தான் சொன்னேனா, இப்ப கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? கன்ஃபார்ம் தான் அண்ணா. எப்பா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவரு? அவர்லாம் பழைய பீஸ், ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் வந்துட்டு நான் சொல்ற மாதிரி போட்டோஷாப் கூட தெரியாது. இருக்கிற அந்த பிக் ஏதோ சின்ன ஆப் வச்சு பண்ணு இருக்காரு போல ஆளு. இல்ல ஆனா வெற்றிமாறனோட அவருக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் என்னன்னு தெரியல, ஆனா கன்சிஸ்டன்டா ரொம்ப ரொம்ப சுமாரான போஸ்டர்ஸ் வெற்றிமாறன்றது எல்லா படத்துலயும். எனக்கு தெரிஞ்ச விசாரணை கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன சரி விடுங்க கமெண்ட்.
அசுரன்ல ஒரு போட்டோ சூப்பரா இருக்கும். என்னன்னா தனுஷ் சேர்ல உட்காந்துருப்பாரு, பக்கத்துல இவங்க நின்னுட்டு இருப்பாங்க, மஞ்சு. அந்த போஸ்டர் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். மற்றபடி தனுஷ் எல்லாமே உட்கார்ந்துருக்க மாட்டாரு ப்ரோ, ஹீரோயின் உட்கார வச்சு அவரு நின்று இருப்பாரு. இல்ல வேங்கையில இல்ல தான் அவரு சேர்ல உட்கார்ந்து இல்ல 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 தனுஷ் உட்காந்துருக்க போட்டோ வந்து இருக்குமா வீரன்? விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஒரு மீம்ஸ்ல இது கூட போட்டிருந்தாங்க ப்ரோ, ஹரி படத்துல ஹீரோயின் கரெக்டுங்க, தனுஷ் உட்காந்துருக்க போட்டோவும் இருக்குன்றேன். எனக்கு உங்க எதிர்பார்ப்பு சொல்லுங்க இந்த படத்து மேல. இந்த படத்து மேல பைசன் 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 மேலயா? என்ன எதிர்பார்ப்பு? மாரி செல்வராஜ் படம், அவ்வளவுதான். இதுதான் எதிர்பார்ப்பு, போய் பார்க்கணும் அவ்வளவுதான். வந்த எல்லா ப்ரொமோஷனல் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கு. போஸ்டரும் ரொம்ப ஆஸ் யூஷுவல் பிச்சுட்டாரு, செமையா. போஸ்டர் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னொன்னு அது கதையா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமான்றதுனால மாறி இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் விஷயம் ஹேண்டில் பண்ணது இல்லைல்ல, அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு. எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை தமிழ் சினிமால ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற அரசியலை பேசணும் அப்படின்ட்டு. ஜீவால லைட்டா தொட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை யாரும் பெருசா பேசுனது கிடையாது. அதை இதுல வந்துட்டு தொடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க யாரும் பேசுறது இல்ல, இவரு பேசுறாரு விருப்பப்படும் சொல்லி நிறைய பேர் பேசிருக்காங்க. சொல்லுங்க பிரகாஷ். லீல முதற்கொண்டு லீல முதற்கொண்டு பேசிருக்காங்க. பாலிடிக்ஸ் பேசினாங்க, லீல இந்த அரசியல் பேசினாங்க. சொல்லுங்க, ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ் தான் சொன்னீங்க நீங்க. ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ் தான் சொன்னீங்க பிரகாஷ். எதை சொல்ல வரீங்க? என்ன நீங்க சொல்லுங்க, என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்க. லீல என்ன பேசுனா? அப்ப அந்த பாலிடிக்ஸ் தனியா சொல்லுங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா பேச வேணாம்னா இது பேசல, சரியா? பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னா, ஐயோ சரி ரைட், முன்னாடி சுகுமார் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாரு, பண்ணி டிஸ்டர்ப். ஓகே பேசுங்க. ட்ரிகர் ஆகிறதுக்குலாம் நான் தயார் இல்ல. ஓகே கோச்சிட்டு போங்க, நீங்க கோச்சிட்டு போயிருங்க, நீங்க கோச்சிட்டு போங்க, நீங்க அதான் பண்ணுவீங்க. நீங்க பேச இல்ல அதான் முன்னாடி பேசும்போது சுமார் வந்துட்டே இருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ சொல்ல இருங்க பிரகாஷ் ப்ரோ. ஏன் திடீர்னு பேசி முடிக்க விட மாட்டேன். இவரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. யாரும் எடுத்தது? ஜீவா எடுத்துக்க. ஜீவான் ஒரு படம் எடுக்கிறாருன்னு பாரு. லைட்டா எடுத்துப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ்னாலே பொலிட்டிக்ஸ் தான்ப்பா, அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சிச்சு. கரெக்ட்ங்க. இவர் லீன்றாரு. லீ எல்லாம் எத்தனை பேர் பார்த்தாங்க என்னன்னு எனக்கு ஒண்ணும் இல்லடா. இல்ல விஷாலு, ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து லப்பர் பந்து முதற்கொண்டு ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் தானே. ஆமாண்ணே, ப்ளூ ஸ்டார் எல்லாத்துலயும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னாலே பாலிடிக்ஸ் தானே. இல்லடா, ப்ளூ ஸ்டார் கூட அதுதானே. பல்லினம் சொல்லி ஒரு படம் இருக்குல்ல விஷால் ப்ரோ. ஓகே, நிறைய படம் இருக்கு. வல்லினம்லாம் பாலிடிக்ஸ் தான். கரெக்ட் தான் பாருங்க ப்ரோ. வல்லினம்லாம் ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் தான். அதான் சொல்றேன், அந்த மாதிரி நிறைய இருக்குது படம். கரெக்ட் தான். பட் அதுதான் நீங்க ஒரு இது சொல்றதுனால. அதாவது நீ சொல்ல வந்தது என்னன்னா, டீப் ரூட்டடா ஒரு வாழ்வியல், அதை பத்தி மட்டுமே அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் சொல்ல வர. அப்படியா? இல்ல அது மாதிரி இல்ல, நான் எதுவும் இல்ல, அவ்வளவுதான், விட்டுருங்க, ஆள விடுங்க. இல்ல நீங்க ஜீவாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல வர இந்த இது தானே. விட்டுருங்கய்யா, வேணாங்கய்யா, ஏதாவது பேசினா ட்ரிகர். ஆல்சோ இந்த படம் வெறும் இது மட்டும் இல்லடா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி இல்ல. ட்ரெய்லர் எப்போ வரும்? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி ஓஞ்சு போயிருச்சு. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் சினிமால வந்து கிட்டத்தட்ட முதல்ல இருந்து ரொம்ப வருஷமா. ஒண்ணு வந்து வெற்றிமாறனுடைய போஸ்டரு, இன்னொன்னு பாரஞ்சித் படத்துடைய ப்ரமோஷன்ஸ். இந்த ரெண்டு பேரும் அதாவது எஃபர்ட் கொஞ்சம், அதாவது எடுத்த எஃபர்ட் இப்படி திருப்திகரமா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏதாவது நம்ம விமர்சனம் பண்ணலாம். எஃபர்ட்டே எடுக்கிறது அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவர்கிட்டயுமே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஏங்க இப்படி எந்த படத்துக்கும் ப்ரமோஷனே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு. நீலம் படம் ஒண்ணுக்குமே ஏங்க இப்படி ப்ரமோஷன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இல்ல ஆதி, எனக்கு ஒரே டவுட், பின்னாடி உங்க பின்னாடி நாய் ஏதோ இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. அதாவது நாய் ஓ ஃபேனா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பரணி ப்ரோ, அது வந்து எம்ஜிஆர். நான் ரொம்ப நேரமா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு நாய் ஓடிட்டு இருந்தா ஒரு மூச்சு சுத்தமா பிடிக்காது. கோச்சுக்கிறாரு, பேச விடுங்க. பிரகாஷ் ப்ரோ, அப்ப அந்த சாங் வந்து இல்ல ஒரே சொல்லு, அதை விட்டுருங்க. நான் என்னன்னா, இவரு விஷால் அவரு கோச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பழிய போடுறாரு. அதனால நான் அந்த விஷயத்துல தலையிடே, அதனால அந்த டாபிக்கே விட்டு அவர் பேசிட்டு இல்ல. நீங்க அடிக்கடி கோச்சிக்கிறீங்களே, அடிக்கடி கோச்சிக்கிறீங்க. ஏதாவது சொல்ல என்ன விஷயம் அதை கேட்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட்
ஆமா நீ கோச்சிட்டு தான் போவீங்க, எப்ப பார்த்தாலும் கோச்சிட்டு தான் போவீங்க. என்ன இது உங்க ஏன்பா, face ஏன்? கோச்சுக்கல ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். கோச்சுக்கல ரெண்டு பேரும் கோச்சுக்கிறீங்களே, எனக்கு புரியலையே. ஒரு இல்லங்க இல்ல ஆதி எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கறேன். இது கேட்கல அவரே பாயிண்ட் ஏதாவது ஒன்று சொல்லணும், அவர் எதுவுமே எதையுமே சொல்லக்கூடாதுன்னு இல்ல. அவரு சொல்ல வர நீங்க விஷயத்த பேசுறப்ப நடுவுல வந்து ஆமா. miss ஆயிடுதுன்றீங்களா? என்ன பேசி முடிக்க விடுங்கன்றேன், அவ்வளவுதான் மேட்டர். அதுக்கப்புறம் திட்டுங்க, இது வரைக்கும் என்ன எதுவும் சொல்லவே இல்லையா? அப்படியே இது வரைக்கும் நீங்க எதுவுமே சரி, சொல்லவே ரைட். இல்ல. நான் உண்மையில சொல்லல, இனிமேல் நான் சொல்றேன். இந்த ரெண்டு விஷயம் சொல்றேன். இனிமேல் நான் உங்களை எதுவுமே நான் சொல்ல வரல. மாட்டேன். நீங்க நான் பேசும்போது வரவே குறுக்கும் வர மாட்டேன். மாட்டேன். ரெண்டு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வரவே வர மாட்டேன். ஓகே. ஐயோ விஷால் ப்ரோ, சில் சில் சில். போன்னா அது என்ன வார்த்தை பாருங்க ப்ரோ. போன்னு சொன்ன விஷால் விடு விஷால், நீயாச்சும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருக்கலாம்ல. ரிலாக்ஸா தானே இருக்கேன் நான். என்ன முன்னாடி மாதிரிலாம் நான் நீ சத்தமா இங்க போடுறேன். பாரு, இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளவு நாள் நீங்க நம்மளோட சொல்றதுக்கு நாள். வாய்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப எதுக்குமே ட்ரிகர் ஆகாம இல்ல இல்ல இருக்கேன். இது உழவர்களே, புரியுது. இன்னைக்கு சற்று நம்ம சாந்தமாக நாள், நீ அப்படி உரையாடுங்கள். வா, நீ பாசிட்டிவா எடுத்துக்க. நம்ம தலைவனோட இது வந்திருக்கு, போஸ்டர் வந்திருக்கு, டைட்டில் வந்திருக்கு. அவன் இன்னைக்கு வேற, அது மட்டும் இல்லாம ஏங்க, போனஸா வேற கோயில் கோயில் உங்க வீடியோ தலைவனுக்கு வந்திருக்கு, கோயில் போட்டோ பல வந்திருக்கு. வருஷமா போஸ்டர் வந்துட்டு தானேங்க இருக்கு. எனக்கு புரியலைங்க, இல்ல உங்களுக்கு போஸ்டர் வந்ததுல என்னங்க டைட்டில் ஆச்சரியம்? வந்திருக்கு. ஆமா, போஸ்டர் டைட்டில் எல்லாம் பல வருஷமா வந்துட்டு தானே இருக்கு. விஷால் ப்ரோ, உங்க மனுஷன் உங்க ஆளு கோயிலுக்கு ஆதி ப்ரோ மேல கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு பாதி பிஜி ஆயிருப்பாரு. ஐயோ இவர் ரொம்ப அடிப்பானு. இன்னைக்கு வேற போஸ்டர். இல்ல அடிக்கலாம். ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஆனா இந்த வாட்டி தான் வாட்டியா படம் வர்றதுக்கான சமிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஆல்சோ இந்த நான் தான் சொன்னேன்ல, அந்த ப்ரோமோ செமையா இருக்கும். அந்த ப்ரோமோ இந்த மந்த் எண்ட்ல வந்துரும். அது ஒண்ணு. அப்புறம் இது வேற, வட சென்னை யூனிவர்ஸ் வேற, அதெல்லாம் ஜாலியா இருக்கலாம். ஹாப்பியாப்பா விஷால் ஹாப்பியா இருக்கலாம். ஆனா நான் ஹாப்பி தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. அவன் டே, நீ போஸ்டருக்கே ஹாப்பியா தான்டா இருப்ப, எனக்கு புரியலையடா. நேத்து எங்க ஊருக்கு போயிருந்தாருண்ணா, எங்க கோயிலுக்கு தான். அதுக்கே நான் ஹாப்பி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. பாத்துருக்காங்க. ஆனா விஷால் ப்ரோ, நீ எந்த ஊர்ரா? மதுரை தானடா நீ? நம்ம ஊர் தானடா? எங்க ஊரும் தனியா சொல்றீங்களே. தலைவா ஹாப்பி தான் தலைவா. சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிருந்தாருண்ணே. நான் சொந்த ஊர் சிதம்பரம் தானேண்ணா. ஓகே ஓகே. ஆமா பார்த்தேன். அந்த இதோ இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ வந்துடும், கிளிப்பிங் மாதிரி ஏதோ. ஆமா, அது படலூர் போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஓகே. ஆமா ஆமா. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். இப்ப பரவாயில்லையா? அந்த நாய் கத்துற சவுண்ட் போயிடுச்சா? கேக்குது தோல. கேக்குது. அது நான் பேசுறது தான்யா. இல்ல பின்னாடி கேக்குது. பின்னாடி கேக்குது. இல்ல முன்னாடி அளவுக்கு போய் சொல்றாங்க எல்லா பேரும். இப்ப கேட்காது. இப்ப கேட்கல. ஏன்னா அது என்னுடைய ஃபேன், அது ஃபேன் சவுண்ட். அதத்தான் நான் சோ என்ன சொல்ல வந்தேன்னா, மெயினா இந்த வெற்றியோட படத்துல எப்படி போஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாவே இருக்குமோ, அதுக்கு மெயினா வேற ஒரு காரணம் இருக்கு. வெற்றி வந்து தொடர்ச்சியா அந்த ஒரு போஸ்டர் டிசைனர் இருக்காரு, பாலுமேந்திரா காலத்துல இருந்து அவர் தான் போஸ்டர் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் ரொம்ப 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 சீனியர் அவரு. சோ அவர்கிட்ட அந்த அந்த அப்ப இருந்து அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் கொடுப்பாரு வெற்றி தன்னுடைய போஸ்டர்ஸ் எல்லாமே. அவரும் அதே போஸ்டரே திருப்பி திருப்பி போட்டு பண்ணி கொடுத்துருவாப்ல இவருக்கு. இன்னொன்னு, போஸ்டர்ன்றது எப்பவுமே நாம என்ன ஃபீட் கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படிங்கறத வச்சுதான். இப்ப கபிலன்ட்டே வந்து நீங்க பயங்கரமா இருக்கும் ஒரு சில போஸ்டர்ஸ், நிறைய போஸ்டர்ஸ், ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் பயங்கரமா இருக்கும் கபிலனோடது. ஆனா நீங்க கபிலன்ட்டு ரொம்ப இன்புட்டே கொடுக்காம நீங்க இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நார்மலா தான் தருவாங்க. சோ இது என்னன்னா, நீங்க எப்படி இன்புட் கொடுக்குறீங்கன்றதுல வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெற்றியோட அந்த இன்புட்டே அதுல அவ்வளவா இருக்காது யூஸ்வலாவே. அந்த மாதிரி, அதாவது நான் தான் இன்னைக்கு காலை ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து இதுவா சொல்லலாம்ல, சஜஷன்ஸா சொல்லலாம்ல, இது பெட்டரா இருக்கு, இது இது பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம்ல அப்படின்னாங்க. ஏன்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணி அது நல்லா இல்ல அப்படின்னா சஜஷன் சொல்லலாம். ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட்டே எடுக்கல அப்படின்னா எஃபர்ட் எடுங்கன்றதான் சஜஷனே அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு சீனம் படங்கள் வரும்போதெல்லாம் நான் அதான் சொல்லிட்டு இருப்பேன், ஏங்க எந்த ப்ரமோஷனுமே பண்ண முடியுது, சத்தியமா புரியவே மாட்டேங்குதுங்க, ஏன் இப்படி அப்படின்னு. அதுக்கு எந்த எஃபர்ட்டுமே எடுக்க மாட்டாங்க. ஆனா இது கம்பேரிட்டிவ்லி இதுக்கு ஒரு ஹைப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா, எனக்கு இப்பவுமே சிங்கிள், இன்னைக்கும் ஒரு போஸ்டர் வந்துச்சு, அதுவும் சிங்கிளுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்ல வேற என்ன அது சிங்கிள் மாதிரி, அது நீங்க வேற அது சிங்கிள் மாதிரியே தெரியல. டக்குன்னு வந்து நான் ட்ரெய்லர் நினைச்சிட்டேன் ப்ரோ. ட்ரெய்லர் இல்லையா? அதான் காலமாடல் கானம் தானே இருக்கு. அதுதான் நான் டக்குன்னு வந்து ட்ரெய்லருக்கு தான் அந்த மாதிரி காலமாடல் கானம் ஏதோ வந்தது. அது வந்து
அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பாக்கல அத நான் அந்த ஹேஷ்டாக ஓகே போஸ்டர் பார்த்துட்டு இவங்க டியூட் வந்துட்டு 9th வந்து ட்ரெய்லர் விடுறேன்னு போட்டிருந்தாங்கல்ல, இதுலயும் 9th போட்டிருந்தது. ஆமா நான் 9th டப்புன்னு கீழே வந்துட்டு தான் போட்டுருந்துச்சு அந்த காலமாடன் கானம்ன்றது. அதுதான் நானும் வந்து ஒரு 9 மட்டும் பார்த்துட்டு இது ட்ரெய்லரும் இதுவும் அன்னைக்குதான் போகல அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா வெறும் ட்ரெய்லர் மட்டும் இல்ல சுகுமார் ப்ரோ, ஆக்சுவலா எதுவுமே இங்க ஆரம்பிக்கல. கேம்பெயின் ஆரம்பிப்பாங்க, யூஸ்வலா ப்ரமோஷனல் கேம்பெயின் ஆரம்பிப்பாங்க, இன்டர்வியூஸ் ஆரம்பிப்பாங்க, ஆடியோ லான்ச், ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட், எதுவுமே. அதாவது இது ஆரம்பிச்சாங்க பீனிக்ஸ் மால்ல வந்துட்டு சண்டே ஆரம்பிச்சாங்க. ஆமா அது ஏதோ இந்த இது மாதிரி ஒண்ணு, அது வந்து இது இல்ல இந்த ஈவென்ட்ல பைசன் தான். ஆஹா அது பேர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, இந்த மால் நடத்துற ஈவென்ட்டுக்கு பேர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, என்ன ஈவென்ட் அது? ப்ரமோஷனல் ஈவென்ட். ப்ரீ ரிலீஸ் இல்லல, அது ப்ரீ ரிலீஸ்ன்றது இன்னும் திருப்பி இன்னொன்னு தனியா வைப்பாங்க. இல்ல அது இன்னும் அவங்க பிரஸ சந்திக்கல, யாரையும் சந்திக்கல, இன்டர்வியூ கொடுக்கல, எதுவுமே பண்ணல. ஆமா யூஸ்வலா என்ன இருக்கும் இந்த நேரத்துக்கு இந்த செகண்டரி க்ரூவோட இன்டர்வியூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். டியூட்ல பிரைமரி ஆட்களோட இன்டர்வியூ வந்துருச்சு, எதுவுமே ஹீரோவோடது எல்லாமே வந்துருச்சு. இதுல எதுவுமே இன்னும் வரல. இன்னொன்னு டீசரே அவர் விடல. ஆனா ஓகே, டீசர் வந்து யூஸ்வலா அவர் என்ன பண்ணுவாரு, இந்த இது மாதிரி டீசரும் ட்ரெய்லரும் கம்பைன் பண்ணி ஒண்ணு விட்டுருவாப்ல, இதை ஒண்ணுதான் விடுவாப்ல. இந்த இதுக்கு விட்ட மாதிரி மாமன்னனுக்குலாம் விட்டாப்ல இல்ல, ஒரே ஒரு தானே விட்டாப்ல, விட்டு அதுல இருந்து ஒரு 10 நாள். ஆனா ஒரு விஷயம் வந்து மாறி வந்து இதுல வந்து ஜித் அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் அநியாயத்துக்கு தெரியும். ஒரு 3-4 ஆக்சுவலி ஒரு 3-4 டைரக்டர்ஸ்க்கு தான் தமிழ்ல வந்து இந்த மார்க்கெட்டிங் பக்காவா தெரியும். சூப்பரா பண்ணுவாங்க எல்லா படத்துக்கும். ஒண்ணு வந்து மாறி, இன்னொன்னு இவரு பேர் என்ன, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாலாஜி வந்து வேறங்க. இப்ப நீங்க பாலாஜி வந்து என்னன்னா, அது இந்த ஒரு 30-40 இன்டர்வியூ வச்சு அதை கொஞ்சம் அப்படியே பயங்கரமா புஷ் பண்ணிடுறது. பாலாஜி வந்து ஒரு டைரக்டர் கணக்குல சேர்க்க முடியாது, ஃபேஸ் வேல்யூக்காக வர்றதுதான் அது. ஆனா இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வர ஸ்போர்ட்ஸ்ல பண்ணிடுவாரு. ஆமா அது ஒண்ணு இருக்கு. கார்த்தி நல்லா பண்ணுவார். ஆமா அட்லி செமையா பண்ணுவாப்புல, அத அட்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை ரீச் பண்றாரு. பிரதீப் சூப்பரா பண்ணுவார் ஆக்சுவலா. இந்த மாதிரி ரொம்ப சில பேர் தான் அதை நல்லா பண்றவங்க இருக்காங்க. அந்த இதை வந்து மாறி யூஸ்வலா போய் சேர்த்துருவாரு அது ஓரளவுக்கு. ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரியல என்னன்னு. ஏன்னா 9ஆம் தேதி வருது அப்படின்னா அங்க இருந்து வெறும் 7 நாளோ 8 நாளோ தான் இருக்குல்ல. 8 நாள்ல என்னன்னு ஒரு ட்ரெய்லர் ரீச் ஆகும். அதுவும் ஒரு மேக்னிடியூடா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்ன படம், துருவோட படம் தானே. டெக்னிக்கலி அவரோட 2வது 3வது படம் தான் இது. அவரு மேபி அவரோட பிராண்ட்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு போல. ரொம்ப ஹார்ட் நாளைக்கு நல்லதா இறக்கிட்டாங்கன்னா இன்னும் தெரியாம போயிடும் போல. ப்ராபபிலி நாளைக்கு கழிச்சு இறக்குறது ஒரு கண்டா வர சொல்லுங்க மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டீசர் வரலான்னு ஐடியால இருக்காரு போல, என்னன்னு தெரியல. ட்ரெய்லர் எப்பதான் ப்ரோ விட போறாங்க? ட்ரெய்லர் இல்லன்னு நினைக்கிறேன், ஒரே தான் வருவாருன்னு நினைக்கிறேன். டீசரோ ட்ரெய்லரோ ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இதுக்கப்புறம் எங்க டைம் இருக்கு, மொத்தம் இன்னில இருந்தே மொத்தம் 10 நாள் தானே இருக்கு. நாங்க கேக்குறோம், அது எப்ப வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆமா இது 9ஆம் தேதினா அது என்ன மிஞ்சி போனா நான் 10ஓ 11ஓ வரும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சாதான் அப்படி அவர் ஏதாவது அவர் வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இதை இன்னைக்கு விடணும், இதை அன்னைக்கு விடணும், இதை இப்படி பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு ரொம்ப தெளிவா வச்சிருப்பாரு யூஸ்வலாவே. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த அப்படின்னா இந்த சாங் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக தான் ஹோல் பேக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, மாமன்னன் டைட்டில் மொத்தமா அது வந்து என்னமோ எங்கெங்கயோ போயிருச்சு. அந்த ட்ரெய்லர் விட்டக்கப்புறம் ஒரு 2 நாள் ட்ரெய்லரை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆடியோ லான்ச்ல மாறி அந்த தேவர் மணிஷோ பத்தி பேசினது வந்து வேற எங்கெங்கயோ டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு அடுத்த ஒரு 4 நாள் சோசியல் மீடியால. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் இது பண்றாரு அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அந்த வடிவேல் எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களே, உதயநிதி வடிவேல் எல்லாம். சோ கிட்டத்தட்ட அது சிரிப்பு படம், ஒரு காமெடி படம் மாதிரி அதை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒண்ணுமே என்னடா பண்ண போறாரு திருப்பி இப்ப அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அது படத்தை பத்தி யாருமே இதுவா பேசல, ஒரு ஹைப்டாவோ அப்படி பேசவே இல்லை. பார்த்தா ஒரு 2 நாள் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த இந்த பாட்டை விட்டாப்ல, அந்த வடிவேலோட ரா வோக்கல்ஸ்ல வந்து அந்த எதுவுமே இல்லாம, மியூசிக் எதுவுமே இல்லாம அந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அந்த பாட்டை அவரை பாட வச்சு ஃபுல்லா அந்த படத்தோட மேக்கிங் வீடியோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல விட்டு பார்த்தா அப்படியே சோக் ஆக்கிட்டாப்ல, ஏன் அது அப்படின்னு அப்படியே அந்த அதோட அப்படியே எல்லாரும் படத்துக்கு போனாங்க அந்த மூடோட. அந்த மாதிரி அவர் பயங்கரமா ஏதாவது வச்சிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது ப்ரோ நீங்க நான் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படத்துல பயங்கர ராவா தான் எதிர்பார்த்தேன். ட்ரைலருமே அப்படிதான் டீல் பண்ணியிருக்காங்க. ஆனா கார்த்திக் சொல்ற மாதிரி அன்னைக்கு யாருமே இவரை சொல்லல. ஏன்னா பயங்கர டிஸ்பார்ட்மெண்ட் பொலிட்டிக்கலா பண்ணுவா ட்ரைலர் எங்கேயுமே டீஸ் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸா தான் வச்சிருக்காங்க. என்னது ஆனா அதுக்கப்புறம் மாமன்ல அது பொலிட்டிக்கலா அவங்க போவான்னு நான் எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃப் வந்து நான் வந்து இப்படி அர்த்தம் இப்படிதான் போகணும்னு நினைச்சேன். ட்ரைலருமே அப்படிதான் தெரியல. இல்ல எனக்கு பர்சனலா எனக்கு மாடியோட அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்தோட கதைகளும் ஓரளவுக்கு தெரியும் முன்னாடியே. ஆனா எனக்கு மாமன் கதை தெரியாது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதை பார்க்க ஆரம்பிச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷத்துலயே அப்கோர்ஸ் இது பொலிட்டிக்கலா தான் போகும் தானே, அது ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சு தானே. ஏன்னா இந்த படமே வந்து அந்த படமே ஒரு பொலிட்டீஷியனோட படம், ஒரு பொலிட்டிக்கல் அவனும் இது, அதாவது ஹீரோவும் பொலிட்டீஷியன், ஹீரோன்றது இல்ல எனக்கு வடிவேல் தான் அந்த படத்துல ஹீரோவும் பொலிட்டீஷியன், வில்லன் ஃபஹத் ஃபாசில் அவனும் பொலிட்டீஷியன் தான். ஸோ அப்போ இந்த படம் ஆப்வியஸா செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பொலிட்டிக்ஸ் நோக்கி தானே போகும். இது ஒரு கர்ணன் மாதிரி இந்த கதை கிடையாதுல்ல, நீ வெட்டி முடிக்கிற படம் கிடையாது, அதிகாரத்தை அடைதல் தான். எங்கேயுமே லீடு கொடுக்கல. நான் சொல்றேன் ட்ரைலர்ல நான் ஓட்டு கேட்கறது, எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி போயிடுச்சு. நான் அப்படி எதிர்பார்க்கல செகண்ட் ஹாஃப். ஆமாமா, அது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அது இதுதான் இந்த படத்துக்கு பெரிய இதுவாகவே வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நாங்க இப்படி எதிர்பார்க்கலன்றதான் பெரிய இதுவாகவே வந்துச்சு. ஆனா எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலா இந்த படத்துக்கு இதுதான் ஓகே, மேபி பொலிட்டிக்கலி சரினோ இல்ல இந்த கதைக்கு இதுதானே தீர்வு அப்படின்ற மாதிரியோ எனக்கு அது கன்வின்ஸ் ஆயிடுச்சு. ஆனா டிராமாட்டிக்கா மக்களுக்கு அது வந்து அவ்வளோ எங்களுக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. என்கிட்ட பேசின அட்லீஸ்ட் நிறைய பேர் அதான் சொன்னாங்க, டிராமாட்டிக்கா எங்களுக்கு அது கன்வின்சிங்கா இல்ல. அப்ப நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், லாஜிக்காவோ இல்ல இதுதானே நிஜம் இதுதானே நடக்கும் அப்படிங்கிறவோ நம்ம என்ன வேணா கன்வின்ஸ் பண்ணலாம் ஒரு படத்தை. ஆனா அது எமோஷனலாவோ டிராமாட்டிக்கோ ஆடியன்ஸ்க்கு அது கடத்தப்படலை அப்படின்னா அது படலை தான். அந்த மாதிரி தான் இதுவும், இது படலை தான் நிறைய பேருக்கு. எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆமா இந்த கதை இப்படித்தானே முடியணும், கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது நானுமே ரியலைஸ் பண்ணேன் லேட்டரா ஓடிடில பார்க்கும்போது. பட் தியேட்டர்ல அது ஒரு மாதிரி என்னடா எலெக்ஷன்ன்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா, இந்த ஓச சாங் ஆரம்பிக்கிற அங்க இருந்து எனக்கு அப்படி ஒரு மாதிரி என்னடா வேற பக்கம் போயிடுச்சு படம் அப்படின்னு. இல்ல அது ஏன் தெரியுமா மெயினா, ஏன்னா இன்டர்வல் பிளாக்க பயங்கர ஹைல கொண்டு போய் நிறுத்திடுவாரு. அந்த சேர்ல உட்கார வைக்கிற சீனு பயங்கர ஹை ஆகவும் ஆடியன்ஸ்க்கு அங்க இருந்து இறங்கி ஒரு பொலிட்டிக்கல் டிராமாக்குள்ள போறதா உங்களுக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு. ஒரு படத்துல நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ஒரு படத்துல ஒரு சீன் மட்டும் தூக்கி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிருவோம்னா அது அதுக்கப்புறம் இருக்கிற மத்த அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிரும். இந்த ஒரு சொல்லுவோம்ல, ஒரு பாட்டு வைரல் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த பாட்டு அநியாயத்துக்கு வைரல் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும், டே இந்த பாட்டு இல்லையடா இந்த படம் அப்படின்னு. இந்த 3ல வந்து இந்த பாட்டு வந்து சில கொலவெறி வைரல் ஆச்சு அப்படின்னா, ஒரு பாட்டு நல்லா ஹிட் ஆகுதுன்னா தான் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பயங்கரமா அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த மூட்லயே படத்தை எதிர்பார்த்து வருவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இதோட இன்டர்வல் சீன் ஆயிடுச்சு. அந்த இன்டர்வல் எதிர்பார்த்தீங்க மாவீரன் ப்ரோ இந்த படம் மாமன்னன்? இல்ல ப்ரோ, எனக்கு கரெக்ட் தான். இவங்க ஆரம்பத்துல இருந்தே அது இன்ட்ரோவல் எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் தான். இன்ட்ரோவல் தான் அவங்க அந்த கோர் ஐடியாவை ரிவீல் பண்றாங்க. இந்த இடத்துல எப்படா இவங்க இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது, தனுஷ் வேற ட்வீட் போட்டாரா இன்ட்ரோவல் பயங்கர் அப்படின்னு. அவர் வந்து ஷாக் ஆவார் உதயநிதியை பார்த்து. இவங்களுக்கு ரொம்ப கூரா வரவேற்கிறாரு, இவங்களுக்குள்ள என்ன அப்படி சண்டை நடக்க போகுது அப்படின்னு நான் ஆர்வம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அந்த உட்கார்றதுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ கோர் பாயிண்டே கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு கன்வின்சிங் ஆச்சு ஒரு லேட்டரா ரிவைஸ் பண்ணும்போது. ஒருத்தர் நீ முன்னாடி உட்காரவே கூடாது அப்படின்றப்ப அவன் கடைசியில எங்க போய் உட்கார்றான் அப்படிங்கறதுதான் கோர் பாயிண்ட். ஆனா அது ஆக்சுவலா எல்லாருமே இதான் கிளைமேக்ஸா சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் அதான் கிளைமேக்ஸ்னு தோணுச்சா? ஆமா, இங்க வடிவேல் போய் உட்கார்றதா உங்களுக்கு அதோட கிளைமேக்ஸ்னு தோணுச்சா? எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து இவர் மேலதான் இருந்துச்சுல்ல.
ஃபஹத் மேலதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கு வடிவேல் போய் அங்க உட்கார்றது தான் கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னு. பட் வடிவேல் அங்க போய் உட்கார்றதுன்றது ஆப்வியஸ். ஆனா எது எனக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபஹதோட அந்த இதை முடிச்சதுதான். படத்தை வந்து ஃபஹத்ல இருந்து தானே முடிப்பாங்க. ஏன்னா ஃபஹத் வந்து அந்த இதுல உட்காந்துட்டு சொல்லுவாரு, இந்த நாய்களை வந்து சுட வருவாரு, அது எதுவுமே அவனை மதிக்காது. அப்போ வந்து அந்த உதவியோட கட்டோனை போட்டுட்டு இது காட்டுவாங்க, அவன் இனிமேல இருந்து அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். பேசிக்கா இவ்வளவு நாள் உனக்கு வந்து நீ உன்னுடைய இதுக்காக நீ சொன்னா செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன்லாம் இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு அவன் வேலை இருக்குன்னா அவன் போயிடுவானுங்க. ஒரு நாய்க்கு தான் உன்னை மதிக்காது அப்படின்னு அவன் வேலையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவான்னா, அந்த நாய்க்கு எதுவும் இவனை கடிக்க கூட செய்யாது, இவனை தாண்டி போயிடும். இவன் யாரா அவன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு போயிடும். அது கிட்டத்தட்ட அது எதுக்கான அனாலஜினா, அவன் இனிமே அந்த மக்கள் யாரும் உன் பேச கேட்க மாட்டாங்க, உன்னை தாண்டி போயிட்டே இருப்பாங்க அவன் வேலை வரும்போது, வேலை இருக்கும்போது அப்படின்னு போகும்போது இவன் கண்ணை மூடும்போது உனக்கு அந்த அம்பேத்கர் குரல் கேட்கும்ன்ற மாதிரி இதை முடிச்சிருப்பாங்க. எனக்கு அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆக்சுவலா லாஸ்ட் சீனு. ஆனா எல்லாருமே சொன்னாங்க என்கிட்ட, எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த நீ இப்ப சொன்னது வந்து நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது அப்படியா இருந்துச்சு அதுன்னு புரியுது. ஆனா எனக்கு அந்த படம் வடிவேல் போய் உட்கார்றதுதான் கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னாங்க. அது கரெக்ட் ப்ரோ. பட் கோர் வந்து எப்பயுமே உட்கார்ந்து பேசணும்ன்றதான் வடிவேல் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வருவாரு. அப்போ இன்ட்ரோல தான் அதை ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதோட கிளைமேக்ஸ் வந்து நான் நினைச்சேன், அப்ப அது ஆப்வியஸ் தானே இந்த கிளைமேக்ஸ், அவர் போய் உட்காரதானே கிளைமேக்ஸா இருக்கும்ன்றது. இதுதான் நான் எதிர்பார்க்காம வந்துச்சுன்னு சொல்றேன். எனக்கு ஆனா இன்னைய வரைக்கும் பெஸ்ட் ஒர்க் தான் மாமன்னன் தான், மாரியோட. அது ஓப்பனிங்ல எனக்கு ட்ரைலர்லயே அவர் சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு, இந்த பொலிட்டிக்கலா எலெக்ஷன் இப்படி போறாங்கன்றது ட்ரைலர்லயே சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. அது எனக்குமே நானுமே ஒத்துக்கிறேன். அதை எப்படி கபாலிக்கு வந்து ஒரு அந்த ட்ரெய்லர் மிஸ்லீட் பண்ணிச்சோ, அந்த மாதிரி மாமன்னோட ட்ரெய்லரும் ஓரளவுக்கு அதை இந்த டோன் வந்து வேற டோனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வச்சிருச்சு. ஆமா, அந்த ட்ரெய்லரோட எட்ஜி சீன்லாம், அந்த 2 பேர் சேர்ல ஒருத்தரும் ஸ்வாடோட உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி டீப்பா இருந்துச்சு. இந்த சீன் பேட்டர்ல எப்படி இருக்க போதும் அப்படின்னு, அந்த கதவு தட்டுற மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கேட்குது. ஆமாமா, பிரகாஷ் ப்ரோ நீங்க அமைதியா இருக்கீங்க, விஷாலு நீங்க அமைதியா இருக்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் கால் பேசிட்டு இருக்காங்க. பரணி ப்ரோ அவரு இப்ப வர மாட்டாரு. சரி முடிச்சிடலாமான்னு 10 மணிக்கு வரும். நீங்க விட்ட ஸ்டுடியோ கிரீன் ஒரு இது விட்டுருந்தாங்களா மயூரன் ப்ரோ, அதுக்கு போய் கேப்ஷன்ல போட்டு மேல பக்கறப்பே போட்டிருந்தாரு. அவருக்கு அது இதே புரியல போல என்ன போட்டிருக்காங்கன்னு. அந்த டயலாக் எதை பத்தின அவருக்கு தெரியல போல. அதான் தெரியல அவருக்கு. அததான் சொல்றேன், புரிஞ்சுப்பாரு. அது எம்ஜிஆர் டைலாக் ஃபுல்லா அவரு போஸ்டர் இல்லாம வெறும் ட்வீட்டா தெரியல. என்ன போஸ்டர் புரியல, என்ன ட்வீட்? வாவாத்தியாருக்கு இன்னைக்கு ஒரு இது விட்டுருந்தாங்க போல, ஒரு அப்டேட். டிசம்பர் 5 ஆகுது. அதுல வந்து ஒரு டைலாக் எம்ஜிஆர் டைலாக் போட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி கேப்ஷன் போட்டு மேல பாக்குற அவருக்கு புரியாத மாதிரி ஒரு எமோஜி போட்டிருந்தாரு. அந்த லைன்ஸ்லாம் போஸ்டர் பார்க்கல, ஆனா படம் டிசம்பர் 5. போஸ்டர்லாம் விடல, போஸ்டர்லாம் இல்ல ப்ரோ, சும்மா டயலாக் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. சும்மா டயலாக் தான் போட்டிருந்தாங்க, போஸ்டர்லாம் வந்து. அவரு ஏதாவது சூர்யா படம் எடுத்து எதிர்பார்ப்பாரு போல, இவனை பிடிச்சிக்கங்க விட்டுறாதீங்க அப்படின்னு. என்னாச்சு மாவீரன்? பரணி ப்ரோ, அந்த கேப்ஷன் வந்து எம்ஜிஆர் டைலாக். எம்ஜிஆர் டைலாக் தான், யாரும் இல்லைன்னா. பட் ஆனா எனக்கு தெரியல, எனக்கு இப்போ கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி கேப்ஷன்ஸ். ப்ரோ அந்த படமே அதை பத்தின படம், அவரை பத்தின படம். அதுல ஒரு எம்ஜிஆருக்காக ஒரு அவருக்கான ஒரு ட்ரிபியூட்னு கூட வைங்களேன், அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அவர்தான் மெயினே அந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க, தெரியல கன்ஃபார்மா. அதனாலதான் அது போட்டாங்க. எம்ஜிஆர் ஃபேனா வர்றது அவருக்கு பார்க்க எம்ஜிஆர் மாதிரி. வாவாத்தியாரோட போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த நடிக்கிற கலைஞர்கள் இருப்பாங்க. அதுல எல்லாருமே எம்ஜிஆரோட கெட்டப்ல இருப்பாங்க, ஓல்டு எம்ஜிஆர் கெட்டப்ல. அதனால அப்படி போட்டிருப்பாங்க. நீங்க ட்ரைலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகும் நினைக்கிறேன். படமே அதுதான் மெயின் அந்த படமே. ஆல்சோ இப்பதான் இந்த ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பை பாக்குறேன், அதுல பேசிட்டு இருக்காங்க.
இவங்கள பாத்தியாடா அந்த சூர்யா குரூப்புக்கு ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு நம்ம ஒண்ணு போட்டிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸை வம்பிழுக்கிற மாதிரி அப்படின்னா, டேய் 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 இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லடா அப்படி இப்பதான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். டேய் இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லடா, நீங்க வேற ஏன்டா. விஷால் ப்ரோ இந்த வாரம் ஏதாவது படம் போறீங்களா? தலைவா இல்ல தலைவா, ஒன்னும் பார்க்கல. நீ தீபாவளி தானே, நீ என்ன படம் இருக்கு? 2 படம் இந்த வாரம் வருது, மருதம், இறுதி முயற்சின்னு சொல்லி. அப்படியா, தெரியலையே தலைவா. சுகுமார் ப்ரோ பாத்துருக்கீங்களா? போன வாரம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா, பேய் படம். சாத்தான் வழிபாட பத்தின படமாம்ல, சாத்தான் வழிபாட பத்தின படம். சாத்தான் வழிபாடு பத்தின படம்னு சொல்ற முடியாது. அது எப்படின்னா, நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நன் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு திடீர்னு அவங்க உணர்ச்சிகளை தூண்டி இந்த காதல் வயப்படுவாங்க. பட் அங்க எண்டாவது இடம் பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் வழிபாடு பண்ற ஒரு இதா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஆனா அந்த ட்ரெய்லர் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணல. இல்லைன்னா கூட போய் பார்த்துருப்பேன் அந்த படத்தை. எனக்கு அதை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணலன்றதுனால விட்டுட்டேன். இந்த வாரம் வந்து நான் மருதம் போலான் இருக்கேன். இறுதி முயற்சி எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, வேஸ்ட். ஸோ மருதம் பார்க்கலான் இருக்கேன், பார்ப்போம். யார் படம்? மருதம் வந்துட்டு, ஐயோ அந்த ஆக்டர் பேர் டக்கு ஞாபகம் வரலையே. விதார்த் படம். வித்தார்த், ஆமா அவர் படம் தான். பாப்போம், டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா ஷோ போட்டாங்கன்னா பார்ப்பேன் கண்டிப்பா. இறுதி முயற்சின்றது கேட்டாலே சுகுமார் ப்ரோட சொல்ற பேர் மாதிரி இருக்கு. சுகுமார் ப்ரோ வழக்கமா இந்த மாதிரி படம் தான் சொல்லுவார். வீராய் மக்கள், இறுதி முயற்சி, மங்களக்காடு, அது என்ன இந்த படத்தை நீங்களே மாத்தலாமா? மங்களவாரம். கரெக்ட் கரெக்ட். அந்த படம் பேர் மட்டும் மங்களவாரம் வந்து சுகுமார் ப்ரோட ஏரியா கிடையாது. அவர்லாம் இன்னும் அந்த படம் பார்த்திருப்பாருன்னே தெரியல. வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது பாருங்க. வில்லா? ஆமா, வில்லு விஜய் படம் தானுங்க, ஏற்கனவே வந்தது தானுங்க. அந்த வில்லு இல்ல, வில், VIWILL, வில், விக்ராந்த் மூவி. விக்ராந்த் படமா? ஆமா, சோனியா அகர்வால் கூட இருப்பாங்க தானே, அந்த படம் தானே. ஒரு நிமிஷம், கைலன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது போல. வேற என்ன படம் வருது? கைலன், வில்லு, ஆமா ஆமா ஆமா. ஏங்க சோனியா அகர்வால் படம் தானே அது? ஆமா ஆமா, கரெக்ட் ப்ரோ, அஜித் பல்தான் ப்ரோ, கரெக்ட் கரெக்ட். எஸ், சோனியா அகர்வால். வேற யாரு? கரெக்ட். பரணி ப்ரோ, இன்னைக்கு வந்தோடனே நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? என்ன பரணி ப்ரோ, நாங்க ஞாபகம் 9 years of தேவி. 9 years of ரெமோ. 9 years of ரெமோ. ஓகே ஓகே. சொல்லுங்க, அப்ப எந்த காலேஜ் படிச்சிருக்கீங்க? அப்ப வேலைக்கு போயிட்டீங்களா இல்ல காலேஜா? ரெமோ டைம்லயா? ஆமா, நான் சொல்ல மாட்டேன். படத்தை பத்தியா சொல்லுங்க, ரெமோவை பத்தி. படம் நான் FTFS பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப எப்படி இருக்கு அந்த படம் பார்த்தா? அதுக்கு வாங்க, இப்ப இருக்க ஒரு மனநிலையில. இப்ப வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா இருக்கு என் மனநிலையில. சரி, உங்க ரிவ்யூ படி அதுக்கு எத்தனை பாயிண்ட்? ஏங்க அந்த டைம்ல நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். அப்புறம் வந்துட்டு அந்த 2.75 அண்டர்வெல்மிங்னு போட்டிருப்பாரு. இல்ல இல்ல இல்ல, அந்த டைம்ல நல்லா பாசிட்டிவா தான் கமெண்ட் போட்டேன், சீரியஸா. அப்ப நான் வந்துட்டு அந்த டைம்ல நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். நான் அப்ப அந்த ரிவ்யூ நான் இப்பதான் சொல்லுவீங்களேன். அதனால வந்துட்டு நான் இப்ப எதுவும் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. 5 out of 5 கொடுத்துருப்பேன்னு ஞாபகம் இல்லை. அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த வெரிஃபைடு டிக்கெல்லாம் இல்லைல்ல. ஸோ வந்து உங்களுக்கு ட்வீட் லிமிட் இருக்குன்றதுனால எப்படின்னா 3 ட்வீட் போடுவேன் ஒரே இதுல த்ரெட்ல மாதிரி. ஒரு ட்வீட் போட்டு 2வது ட்வீட் போட்டு 3வது ட்வீட்ல தான் ரேட்டிங்கே போடுவேன் எப்பயுமே. இவ்வளவு கஷ்டமே பட வேண்டாம், இருங்க பல்தானே இப்ப வந்து கமெண்ட்ஸ்ல போடுவாரு அந்த ட்வீட்டை தானே. ஆமா,
நான் தேடி பாக்குறேன் ஃபர்ஸ்ட் கிடைக்குதான்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க போடுங்க. ரெக்டான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க ப்ரோ, எனக்கெல்லாம் குட் பம்ஸா இருந்துச்சு இன்ட்ரோவர்சியில். எது ரெக்கையா? ஆமா 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 ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். விஜய் சேதுபதி படம். இல்ல அந்த டைம்ல வந்துட்டு அந்த படம் சரியா போச்சான்னு எனக்கு டவுட் தான். பட் ஆனா மூணுமே ஆவரேஜ் தான் ப்ரோ போச்சு. அந்த ரிலீஸ் டேட்ல 3 படமே ஆவரேஜ் தான். நீங்க ரொம்ப பிளாக் அப்படியா? பஸ்டருங்க பல்தான். மரணி bro. தேவி அப்ப இல்ல தேவி இல்ல இல்ல பிளாக் பஸ்டர் தான். இல்ல ரெமோ ரெமோ உண்மையிலே சொல்றேன், அந்த டைம்ல வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஷோலாம் போட்டாங்க, கொஞ்சம் ஓப்பனிங்லாம் நல்லாவே வந்துச்சு. அந்த டைம்ல வந்து செம்ம இது ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓப்பனிங்லாம் சொல்றேன். ஆனா பட் எனக்கு ரிவ்யூஸ் வந்து இந்த தான் இருந்துச்சு. அந்த டைத்துல தானே மாவீரன் இந்த படம் வந்துச்சு இல்லையா? கொடி அந்த டைம் தானே வந்துச்சு இல்லையா? இந்த அது வருஷம் அந்த தீபாவளி தீபாவளிக்கு. தீபாவளி காஷ்மீரா. கொடி காஷ்மோரா. ரெமோ இது கூட வந்து என்ன வந்துச்சு? ஆயுத பூஜை லீவுக்கு. ரெமோ கூட ரெக்க தேவி. ரெக்க ரெக்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். விஜய் சேதுபதி ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாரு, ரெக்க தான் வந்து அதை முடிச்சு விட்டுச்சு. ரெக்கையை பிச்சு எரிஞ்சுட்டாப்ல. அந்த முன்னாடி நேரத்துல இல்ல எல்லாம் நல்ல நல்ல கதை படமா கொடுத்துட்டு சொல்லியிருக்கேன்னு இருந்தாரு. இருந்தாரு ரத்னா சிவா தானே, அப்புறம் என்ன ஆனாரு? அதுதான் ஒரு படம் ஆர்ஜி எடுத்தாரு, ராஜா. ஷீருன்னு ஒரு படம் எடுத்தாரு மாவீரன் ப்ரோ, ஜீவா வச்சு. எனக்கு ஆக்சுவலா அந்த படம் பிடிச்சிருந்துச்சுங்க. அது விஜய் சேதுபதி முத வாட்டி அப்படி பார்க்க நல்லா இருந்துச்சு. அத நான் சொல்லலைங்க, நான் ரெக்கைய சொல்லல, ஷீரா சொல்றேன். ஒரு நிமிஷம், நான் ட்வீட் கண்டுபிடிச்சிட்டேன். வாட்ச் தி ரெமோ ஆசம் மூவி வித் எவ்ரிதிங் ஃபில்ட் அப் எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் காமெடி அண்ட் சாங்ஸ் வேற லெவல் மூவி சிவானா டேக் பண்ணியிருக்கேன். சொல்லும் போதே சிரிப்பு நான் தான் வருது உங்களுக்கு. கண்டுபிடிச்சிட்டேன்னு படிக்கிறேன்ல, அப்புறம் ஏன் அதை ஷேர் பண்றீங்க அஜித் புல்டான்? அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கே. அதை ஷேர் பண்ணாதீங்க அஜித் புல்டான், அதை ஷேர் பண்ணாதீங்க. நான் போய் டெலிட் பண்றது. சாரி ப்ரோ, ஆல்ரெடி பண்ணிட்டேன். நான் டெலிட் பண்ணிட்டேன். ப்ரோ Delete அதுல பண்ணா வராது. அண்ணா மிஸ்ஸிங், அதுல அண்ணா மிஸ்ஸிங். எதுல அண்ணா மிஸ்ஸிங்? செகண்ட் ட்வீட். நீ டெலீட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அதை சுகுமார்ண்ணா விளையாடாதீங்கண்ணா. கீழே கமெண்ட்ல போட்டிருக்க, யார் வேணாலும் பாத்துக்கோங்க. சரி ஓகே, நோ பண்ணுங்க போங்க, எனக்கு என்ன. அப்பா இப்ப கவலைப்படுற நிலைமையில நான் இல்ல. சரி பரணி ப்ரோ, எனக்கு எந்த படத்துக்கு இல்லாத அளவுக்கு ரெமோக்கேன்னு இத்தனை ட்வீட் போட்டு வச்சிருக்கீங்க. ஏங்க நான் அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல, நீங்க மான்கராத் எடுத்து பாருங்க, ரெமோ எடுத்து பாருங்க. ஏங்க அதாவது இந்த பாட்டுல வர ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்து ட்வீட் போட்டு வச்சிருக்காருங்க. ஒவ்வொரு ஷாட். அஜித் பல்டான் அவன் சொல்லவா, சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், பட் சொல்றேன். அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஹெச்டி பிக்சர்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். அதை போட்டு தான் வந்துட்டு எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு ரீச் இருந்துச்சு ஹெச்டி பிக்ஸ். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெச்டி பிக்ஸ் நிறையா போடுவேன். அந்த டைம் வந்து ரெமோ டைம்லயும் சரி, இதுலயும் சரி, மான்கரத்து டைம், அந்த டைம்லலாம் அந்த ஹெச்டி பிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்பேன். அந்த டைம் அல்ட்ரா ஹெச்டி பிக்சர்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் போடுவேன், எடிட் பண்ணி போடுவேன். நான் எடிட் பண்ணி போட்டு அதை எஸ்கே டிபியா வச்சிருக்காரு ஒரு வாட்டி, ஓகேவா? எஸ்கே டிபியா வச்சிருக்காரு. அது நான் சொல்றேன்ல, எஸ்கே டிபியா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய எடிட்ஸ் லைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லலாம் ஃபேனா இருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த கோவிட் டைம்ல தான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டு, அதுக்கு முன்னாடி எல்லா படமும் பார்ப்பேன், ரிவ்யூஸ்லாம் போடுவேன், எல்லா படத்துக்குமே ரிவ்யூஸ் போடுவேன். பட் ஆனால் இந்த கோவிட் டைம்ஸ்ல தான் வந்துட்டு நான் ஒர்க்ல தான் இருந்தேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி அந்த டைம்ல தான் உங்களுக்கு தெரியும்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி 10 மணி வரைக்கும்ன்றது வேலை கொடுக்குறதுன்றது ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சு. அப்போ வந்து வீட்லேயும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இப்போ வேலையை விட்டோன்னா வேலையே கிடைக்காது இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, கோவிட்னால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நீ இந்த டைம்ல வேலையை விடுறேன்னு சொல்றேன்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு 2 மாசம் தாக்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்னால் முடியாதுன்னு சொல்லி எனக்கு வேலையே வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன்.
அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்துட்டு மற்ற படத்தோட அப்டேட்ஸ், எல்லா படத்தோட அப்டேட்ஸ் நான் எல்லா படமும் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடியும் பார்ப்பேன். பட் மற்ற படத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஒரு பீரியட்ல தான். அப்பதான் எல்லா படத்தை பத்தியும் போடுறது, எல்லா படம் ரிவ்யூ போடுறது அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து என்னோட போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வெறும் எஸ்கேப் எல்லாம் மட்டுமே செயல்படுத்தீங்களா? என்ன ப்ரோ? அதுக்கு முன்னாடி வெறும் எஸ்கேப் எல்லாம் மட்டும் செயல்படுத்தீங்களா ப்ரோ? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும் என் ஐடி அந்த டைம்ல. ஃபுல்லா மோஸ்ட்லி அப்படிதான், ஒரு ஃபேன் பேஜ் ஐடி, ஒரு ஃபேன் ஐடி மாதிரி தான் இருக்கும். ரெமோ டைம்ல தான் ஆக்சுவலா வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கே நான் போய் மீட் பண்ணதுமே அந்த டைம்ல தான். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் போய் மீட்டும் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போனதுமே அந்த டைம்ல தான். அந்த டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்துட்டு இவர் தான் ஸ்மார்ட் பார்னின்னு சொன்னபோது தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த இதில் ஸ்மார்ட்ன்னு இருக்கிறது எனக்கே பெருசாக பிடிக்காது, ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். மாற்றணும்னு நினைப்பேன். பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து இவருக்கே ஐடி தெரிஞ்சிருக்குது. இப்போ நம்ம மாற்றினோம்னா தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் சரி பரவாயில்ல இதே ஐடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதே ஐடென்டிட்டியாக வச்சுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்பயே கேட்டுருங்க. இல்ல அப்பெல்லாம் வெகுலி இருந்திருப்பாங்க. வாங்கி கொஞ்சம் முன்னேறிட்டீங்க, பாவம் அவங்க எல்லாம் மறந்துட்டீங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன மனநிலை? யார பார்த்து தேங்காய் பொறுக்கிறவங்கன்னு சொன்னீங்க, நீ இதை ஒரு காலத்துல மறந்துடாது. இல்ல இல்ல மாவீர், நீங்க சொல்றது ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, நான் அந்த டைம்ல பேசிட்டு இருந்தவங்கன்றது இருக்குல்ல, அவங்க கூட எல்லாம் இப்பயும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்பயும் நான் டச்ல தான் இருக்கேன். நான் வந்துட்டு அந்த டைம்ல யார் யார்கிட்ட எல்லாம் க்ளோஸா இருந்தேனோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஓகேவா, வெரி க்ளோஸ் சர்க்கிள் தான் நான் வச்சிருந்தேன். நிறைய பேர்கிட்ட அப்ப பேசியிருந்தேன். பட் என்னன்றதுதான் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் இப்பவும் நான் வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கேன். ஒரு 5-6 பேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட எல்லாம் இப்பயும் நான் வந்து இதுல தான் இருக்கேன். அந்த டைம்ல என் கூட யாரெல்லாம் க்ளோஸா இருந்தாங்களோ அவங்க கூட எல்லாமே இப்பயும் நான் க்ளோஸா தான் இருக்கேன். அது எதுவுமே மாற்றமே கிடையாது. என்ன, நான் ட்விட்டர்ல பெருசா இன்டராக்ட் பண்றது இல்லைன்றது தான், அவ்வளவுதான். பட் நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல பேசுவேன், இல்லை ஏதாவதுனா வந்துட்டு பேசுவேன், இல்லைன்னா இல்லை. ஒகேஷனலா டச்ல தான் இருக்கேன். இன்னொரு டவுட் இருக்கு, நான் டிஎம் இருக்கு. சரி கேட்டுக்கோங்க. கமல் ப்ரோ ஏதாவது சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல ரெமோவை பத்தி பேசினா அனிருத்தை பத்தி நீங்க பேசிருக்கணும்ல. அனிருத் பத்தி தான் இப்ப பேசுறேன்னு. முதல்ல அவர் ரெமோவை பத்தியே பேசல. அந்த படத்தை பத்தியே நீங்க எதுவும் பேசல, அத பத்தி பேசுங்க ப்ரோ. என்னங்க பேசணும் உங்களுக்கு இப்போ? இல்ல ப்ரோ, அந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான், அவ்வளவுதான். வேற என்ன? அந்த டைம்ல எனக்கு அந்த டைம்ல எல்லாரும் மாதிரி தாங்க. எனக்கு வந்து ஒரு ஆக்டர், அப்கமிங் ஆக்டர் இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு வராரு. ஸோ அந்த வாய்ஸ், அவங்க வந்து ட்ரெய்லர்ல அந்த வாய்ஸ் எதுவுமே ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, அவர் வாய்ஸ் எப்படி இருக்குன்றது ஒன்று இருந்துச்சு. எதுக்காக இந்த கெட்டப் போடுறாருன்றது அந்த கன்விக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாங்கன்ற ஒரு இது எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் இந்த படத்து மேல கொஞ்சம் ஹைப்ல இருந்துச்சு. பட் படம் பார்த்துட்டு வரப்ப அந்த டைம்ல எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். சில ஃபிளாஸ் இருக்க தான் செய்யும் எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி. பட் அதெல்லாம் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த எண்டிங்ல வந்து ஒரு அந்த குழந்தைகிட்ட அந்த மேக்கப் இது பண்ற ரிமூவ் பண்ற சீன்லாம் எனக்கு எமோஷனலா இருந்துச்சு. என்டர்டைனிங்கா சூப்பரா இருக்கும் பாருங்க ப்ரோ, நீங்க தைரியமா சொல்லுங்க. ஏன் சீக்கிரட் ஆயிட்டே சொல்றீங்க? இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல, என்டர்டைனிங் நல்ல படம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. நான் அப்பவே அந்த படம் வந்து என்னன்னா, எங்க ஊர்ல 4 தியேட்டர்லயே நான் ஓடுச்சு அந்த படம். 4 தியேட்டர்லயே நான் ஒரு ஷோ போய் பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ 2016 நீங்க பார்க்காம இருந்தாதானே ஆச்சரியம் இந்த மாதிரி படம்.
ஆக்சுவலா ஏன்பா படம் நல்லா தான்ப்பா இருக்கும், கமர்ஷியலா நல்ல என்டர்டைனிங் படம் தான். இந்த படம் நான் தனியா போய் நல்ல பார்த்தேன். படம் தான் ப்ரோ அது, கமர்ஷியலா. கமல் ப்ரோ, இந்த படம் நான் தனியா போய் பார்த்தேன். நெக்ஸ்ட் நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பார்த்தேன். நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பார்த்த படம்ன்றது ஒரு விரலுற்ற என்ற அளவுக்கு உள்ள படங்கள் தான். ஸோ அதுல இது ஒரு படம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ரஜினி படம் ஏதோ ஒன்று போய் பார்த்தோம், சேர்ந்து போய் பார்த்தோம், அவ்வளோதான். இப்ப பிஆர் இருக்க மாதிரி அந்த நேரத்துல எஸ்கே இருந்தாரு. பட் ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஷோலாம் இருந்தப்போ அது வேற லெவல் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த படம் எனக்கு தெரியல 4 AM 5 AM தெரியல. பட் ஆனா ஏர்லி மார்னிங்லாம் போட்டு அந்த டைம்லயே ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. 5 AM அதான் அதுக்கு இப்பதானே ரீசெண்டாக தானே இதெல்லாம் பிளாக் பண்ணாங்க. பட் அப்பயே வந்துட்டு அந்த டைம்ல இருந்ததுன்றது அந்த ஏர்லி மார்னிங் ஷோ இருந்ததுனால நிறைய ஹைப்லாம் இருந்துச்சு. சீக்கிரமா படம் போட்டுருவாங்க. இப்பதான் இல்லை அதெல்லாம். இப்ப எல்லா படத்துக்குமே இல்ல, அது ஒரு வருத்தம் எனக்கு. எல்லா படத்துக்கும் ஒரு 7 மணி ஷோ கொடுங்கன்னா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றாங்க? இதுவே நல்லா தானே இருக்கும் 9 மணிக்கு. என்ன ப்ரோ? 9 மணியே நல்லா தானே ப்ரோ இருக்கு. 9 மணி நல்லா தான் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு ஒரு 7 AM ஷோன்றது அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு இதாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து 6 மணி ஷோ போடுறாங்க, இல்லை 5 மணி ஷோ போடுறாங்கன்றப்போ இங்கே அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காவது போடுங்கன்னு தான் கேட்குறோம், வேற எதுவும் கேட்கல. இப்போ மற்ற இடத்துலலாம் 9 மணி போடுறாங்க, எங்கள் ஊர்லேயும் 9 மணி போடுறாங்கன்னா ஓகே, நீங்கள் போட்டுக்கோங்க, தாராளமாக போட்டுக்கோங்க, தப்பே சொல்ல மாட்டேன். மற்ற ஊர்லலாம் 6 மணி 5 மணிக்கெல்லாம் போடுறீங்க, ஆனால் எங்கள் ஊரில் இங்கே வந்து 9 மணின்றப்போ அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அது கரெக்ட் ப்ரோ. அப்படி ஆனா இதை நினைச்சு நம்ம பெருமை தானே பண்ணோம். இது ஒரு விஷயத்தையே அது அந்த புஷ்பா 2 அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்படி இருந்தும் இன்னும் அவங்க தெரிஞ்சுற நம்ம ஒரு முடிவு எடுத்து அதுல கரெக்டா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம்ல. இல்ல அது கரெக்ட் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரிதான். பட் ஆனா ரொம்ப ஏர்லியா வைக்க வேணான்றதுதான். புஷ்பா ஆனா ரொம்ப ஏர்லியா தானே வச்சாங்க. புஷ்பா பிரீமியர்ல முந்தின நாள் 9 மணிக்கோ 8 மணிக்கோ போட்டாங்க கரெக்டா தெரியல. 9:30. இந்த ட்ரான் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் படம் வருது. ராட்டன் டொமேட்டோஸ்ல வந்து 57% தான். படம் சுமார் தான் போல. ஒன்னு பாத்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் அந்த 1, 2 நான் பார்த்தது இல்ல. பட் இது கம்ப்ளீட்டா நியூ ஸ்டோரின்ற மாதிரி சொன்னாங்க. 2010ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 80sல ஏதோ ஒன்று வந்துச்சு, அதோட கன்டினியூஷன் ஆயிடுச்சு. ஆமா ஆனா கம்ப்ளீட்டா நியூ ஸ்டோரின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சீக்வல் பிரான்ச்சைஸ் தான், பட் ஆனா நியூ ஸ்டோரின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ட்ரெய்லர் ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு, பட் படம் நல்லா இல்ல போல. அந்த படம் அந்த டைம்ல பெப்சோடன்ட்டுக்கு இந்த அதுல ஒரு வண்டி ஓட்டுவார்ல, அத ஃப்ரீயா கொடுத்தாங்க அந்த டைம்ல. நானும் அந்த ஆட் எல்லாம் பார்த்திருக்கேன். ஓகே பிரகாஷ், நான் இருக்கீங்களா இல்லையா? அவங்க பாருங்க பிரகாஷ் இருக்கேன் பரணி. இல்ல இவர் ஒருத்தர் பிரகாஷ் அந்த டீ கடையில 2 பேர் சண்டை போட்டு கடைசியில வாழைத்தார் தூக்கி கிளம்பிடுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு ஆளுக்கு கிளம்பிட்டாங்க. ஐயோ இல்ல நான் மேலதான் இருக்கேன், நான் எங்கேயும் கிளம்பல, இங்கதான் இருக்கேன். எனக்கு பேசுற மைண்டே போயிடுச்சு. அப்படியே கேட்டுட்டு இருப்போம், கேட்கற மைண்டுக்கு போயிட்டேன். கேட்கற மைண்டுக்கு போயிட்டீங்களா? சரி ஓகே, கேட்டுட்டு இருங்க. என்னாச்சு தலைவா? எதனால ஒரு மைண்ட் இவ்வளவு நேரம் பரணி பேசிருக்க? இல்ல பிரகாஷ், நார்மலா தானே ஒரு கான்வர்சேஷன் தானே, பாக்கலாம் அவ்வளவுதானே, விடுங்க. அவர்லாம் நாளைக்கே நார்மல் ஆயிரும். நாளைக்கு வரைக்கும் நார்மல் ஆகாம அப்நார்மலா இருக்கணும், எனக்கு புரியல. எங்க அவன் எங்க விஷால் கிளம்புனா
நான் வந்து குறுக்க வந்தா விஷால் ப்ரோ என்னையும் கடிச்சு வச்சிருவாரு. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நான் வரவே இல்ல இல்ல இல்லை. அவன் வந்து அவன் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க நான் அவ்வளவுதானே. அப்புறம் இவர் வந்து வேற ஒரு பாயிண்ட கான்ட்ரடிக்ட் பண்ணி சொல்ல வந்தாரு. இது ஒரு நார்மல் விவாதம் தானே. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம். அவன் வந்து இந்த இது மாதிரி போயிட்டான். இந்த வாசன்கிற பாஸ்கரன்ல கொடையோட கிளம்புவார்ல ஆரியா, அந்த மாதிரி கிளம்பிட்டான். இன்னைக்கு ரெண்டு பேர் சைட்லயும் தப்பு இருக்கு. இருப்பா அவர் வந்துட்டாருப்பா, இருப்பாரு, சண்டை போட்டு விட்டுறாதீங்கப்பா. அவர் இப்பதான் ரெக்வஸ்ட் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இல்ல இன்னைக்கு ரெண்டு பேருமே கொஞ்சம் பொறுமையா போய்க்கலாம். தென்னாலு விஷால் ப்ரோ எல்லாரும் இன்னைக்கு ரெண்டு பேருமே பொறுமையா போயிருக்கலாம்னு எனக்கு தெரியும். சரி விடுங்க. சரி விஷால் ப்ரோ கேக்குதா? ஐயா கேக்குதுங்க ஐயா. விஷால் ப்ரோ பாட்டு பார்த்துட்டு வந்தீங்களா? இல்ல இருங்க, பாட்டு பார்த்துட்டு வந்தீங்க, நல்லா இருக்கா? போன் வந்துருச்சுங்க. இல்லங்க அவன் பாட்டு இப்ப பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து இன்ஸ்டால இது பண்ணி விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை கண்டென்ட் ஆக்கிடுவான். அவன் எதுக்கு அதை வந்து வேஸ்ட் பண்ண போறான்? இது வரைக்கும் தோணலண்ணா. தேங்க்யூ. ஏன்டா டேய், உனக்கு இது வரைக்கும் தோணலையாடா? எனக்கு புரியலையடா. விஷால் ப்ரோ வந்து ஆடியன்ஸ் உண்மையா இருக்கணும்னு நினைப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறத அந்த ரியாக்ஷன் தான் நான் போடுவேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அவன் 100 வாட்டி பார்த்தாலும் அதே ரியாக்ஷனோட தான் பார்ப்பான். அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். காஜி நீ ஏன்டா இவ்வளவு காஜா இருக்க அப்படின்னு சொல்லி சூப்பர் டிலக்ஸ் ஒரு டைலாக் வரும்ல, அதெல்லாம் இவனுக்காகவே எழுந்ததுதான். சொல்றேன். ஆனா எனக்கு சுத்தமா இந்த படத்தோட போஸ்டர் ஒண்ணு விட்டுருந்தான், என்ன கல்யாணியோட பர்த்டேக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையங்க. இது எனக்கு ஏதோ சுந்தர்சி பாட்டு மாதிரி இருக்கு. அது என்னமோ கம்ப்ளீட்டா ஏதோ ஃபேண்டசி படம் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் ஒண்ணு விட்டானுங்க. பறக்குற பாயில வந்து ஜெயபுரவி இதுங்க. அது வந்து நம்ம அந்த இந்த இது அது பேர் என்ன, ஆக்சுவல் ஜினி இருக்குல்ல, அதோட இன்ஸ்பிரேஷன்ல விட்டுருந்த போஸ்டர் ஓகே அது. ஆனா கல்யாணி பர்த்டே ஒண்ணு விட்டுருந்தாங்களே பாத்தீங்களா? நான் இப்ப கூட ட்வீட் போட்டிருந்தேனே, அது வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க. அது ஏதோ நான் வந்து அதை பார்த்து சரி ஏதோ பயங்கர. அண்ட் இன்னொன்னு இந்த கதையை பத்தி வேற நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க முன்னாடி. இந்த கதை வந்து நல்ல கதை, இந்த கதை வந்து நல்ல கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மிஷ்கின் அசிஸ்டன்ட் இல்ல நீங்க அப்படியே கேள்விப்பட்டீங்க? இல்ல கதையை பத்தி மட்டும் நான் சொல்றது. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜஸ் ஆகிருந்த காலங்கள்ல கதையை பத்தி பேசணும். கதையை பத்தி, படத்தை பத்தி இல்ல. இந்த கதையை பத்தியும் சரி. அப்புறம் அந்த இந்த படத்தோட டைரக்டர் இருக்காப்ல, இந்த டியூடு படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன், இவரை பத்தி நிறைய ரொம்ப நல்லா சொன்னாங்க. பயங்கரமா நான் இவர் வந்து இன்னொரு பிரதீப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் சொல்லணும். சொல்றா. வழக்கம் போலதான் ஏதாவது ஓவர் ஆபீசர் தான் சாரி. நீ ஏன்டா பேசாம இருக்கன்னு கேக்குறேன். நீ ஓவர் ஆபீசர் தான் சாரின்ற. பேசுடா விசாலு. உன்னை நான் எப்பவுமே, நீ எப்பவுமே சொல்றத சொல்லிட்டேன், நான் உனக்கு எப்பவுமே சொல்றத சொல்றேன். சொல்லுங்களா? கொஞ்சம் ஐஸ் 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 கட்டி தின்ட்டு வாடா. எங்கேயாவது ஸ்பேஸுக்கு வரும்போதோ இல்ல இது பண்ணும்போதோ. ஒரு கமெண்ட்டை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். என்ன கமெண்ட் ப்ரோ? ஆஜி ப்ரோ அடிக்கடி வாங்க, நல்லா பேசுறீங்க நீங்க தான் ஒருத்தருக்கு வழக்கமா திட்டிட்டு. அது என்னோட ஃபேக் ஐடி. நானே வந்து அன்னியன் மாதிரி மாறி இந்த மாதிரி போடுவேன் எப்பயாவது. என்னோட இன்னொரு பர்சனாலிட்டி வந்து போட்டு போகும். இல்ல அதான் இருக்காரு தோழர் எஸ்ஆர்எஸ் இருக்கார்ல. எஸ்ஆர்எஸ் வந்து என்னோட இன்னொரு பர்சனாலிட்டி கிடையாது. என்னுடைய என்ன டாப்பிள் கேங்கர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது டாப்பிள் கேங்கர் அந்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க, அந்த மாதிரி. இது நான் தான், என்னோட ஃபேக் ஐடியா தான் இருக்கு. அதாவது என்னோட இன்னொரு இதுவா இருக்கும் மாதிரி. இந்த இது மாதிரி சந்திரமுகில உங்களுக்கு மாறி மாறி 2 பர்சனாலிட்டி வரும்ல, அன்னியன் சந்திரமுகில் அந்த மாதிரி. மிஸ்டர் பீன்ல அவரே அவருக்கு லெட்டர் போட்டு எடுத்து படிப்பாரு. அன்னியன் மாதிரி மெயில் அனுப்புறது ஒரே ஆளு, அதை பிரிச்சு படிக்கிறது இன்னொரு அதே ஆளா? என்ன பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்கே ஸ்டோரி வீக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறாரு, மோனிகா காட்டுறாரு. விஷால் ப்ரோ ஸ்விம்மிங் பூல் இழுக்காத ப்ரோ, கடுப்பா இருக்கு.
இல்ல விஷால் ப்ரோ, அங்க அப்பதான் வந்துட்டு அவங்க வந்து 2 பேரும் உள்ள இறங்குனாங்க. அடுத்த 2 இல்ல ஃபர்ஸ்டே அது இருந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்டே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் என்ன டக்குன்னு மறந்துச்சு. எனக்கு பேர் தெரியலங்க. அதுதான் அதனால தான் 2 பேருன்னு சொல்லிட்டேன். இவங்க ஒருத்தர் இறங்குனாங்க, உடனே வந்து தலைவன் பொறுக்கல இறங்கிட்டாரு. ஆமா ஃபர்ஸ்ட் அவங்க இல்ல, நான் பார்க்கும்போது அவங்க ஒரு 1/2 மணி நேரமா அதுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்பெல்லாம் தலைவன் அங்க நின்னு பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தான். அம்மனி ஓடியாந்து ஒரு ஜம்ப், தலைவன் பின்னாடியே படையில கழிச்சிட்டு வந்துட்டு. இல்ல அதோட அங்க ஃபிட் ஆனவனே ஃபுல்லா கவர் பண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கான். அண்ணன் வேற போய் ஆஃப் பாடியோட என்னன்னா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க ஏங்க புரியலையேங்க, குளிக்கிறக்கு எதுக்குங்க ஃபிட்டா இருக்கணும்? இது அநியாயமா இருக்கு. இல்ல வாழவே கூடாதா சார்? நான் பாடி ஷேவிங் பண்ணதுதான் பாக்குறேன். மாவீரன் அது கூட எனக்கு ஓகே மாவீரன். பட் ஆனா இந்த ஷாம்பு போட்டுட்டு ஒண்ணு பண்றாருல, சோப்பு மாஸ்டர் ரீக்ரியேஷன் பாத்தீங்களா? அதுதான் கமல். அதுவும் இன்னைக்கும் அதே மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருல்ல. எனக்கு ஒரு இல்ல இன்னைக்கு அதுதான் ட்ரை பண்ணாப்ல. நல்ல வேலை அது நடக்கல. 4-5 வாட்டி ட்ரை பண்ணாப்ல நான் லைவ்ல இருக்கும்போது. மாஸ்டர் ஆனா இத உட்கார்ந்து லைவ் வேற பாக்குறீங்க பாருங்க. ஆமாடா, அது வந்து நான் அதனாலதான் லைவே பார்க்காம தவிர்த்து வந்துகிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்க ட்விட்டர்ல எல்லாத்தையும் அது மட்டும் தான் ஷேர் ஆகுது. என்னோட ட்விட்டர் இது வந்து ஸ்க்ரோல் பண்ணா ஃபுல்லா அந்த அது மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு நிறைய எப்பயும் பிக் பாஸ்ல ஆக்டிவா இருப்பீங்களா, அதனால ஆமாடா, அதனாலதான்டா சொல்றேன். நான் பிக் பாஸ்ல எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன். இந்த வாட்டி லைவ் பார்க்காம இருக்கிற காரணமே டூ மச் ஆஃப் இரிட்டேஷன்ஸ். இந்த மாதிரி இந்த 13 ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றதுன்ற மாதிரி ஆளா இருக்கிருக்காங்க. இல்ல இவங்க 2 நாள் பார்த்தாங்க, கண்டென்ட் எதுவும் தேரல போல, உடனே ஸ்டோரி சொல்ல விட்டுட்டாங்க போல. பர்னி ப்ரோ, அப்புறம் இந்த சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லி முடிங்க. இல்ல அவ்வளவுதான் விஷால் ப்ரோ, முடிச்சிட்டேன். சொல்லுங்க. இல்ல இந்த வினயான ஒருத்தவங்க கிளிப் பார்த்தா அவங்க என்னங்க வினயா கிடையாதுடா, அவங்க அதான் அவனுக்கு பேராங்க முக்கியம். அவன் பேரெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சொல்றா அவங்கள பத்தி சொல்றா, 4 வார்த்தை சொல்லிட்டு போறா. இல்லடா நீ சொல்றா கியூட்டா இருந்தாங்களா? அப்படி இல்ல, ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னா. ஒரு பையன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பையனை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா இவங்க அந்த பையன் போறான், உடனே வந்துட்டு இவங்களும் அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போனாங்களே. என்னடா இது, என்னதான் பையனை பார்த்து எங்க உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது? அவனுக்கு பையனை பார்த்து இரிட்டேட் ஆகலைங்க, அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட போய் பேசுறது எனக்கு இரிட்டேட் ஆகுது. அதே பொண்ணு அதே மாடுலேஷன்ல இவன்ட்ட வந்து பேசியிருக்கான், சிரிச்சு பேசியிருப்பான். எஸ் டோலி சொல்லுங்க டோலின்னு. அவன் வந்து அந்த சும்மா இன்னொரு பையன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உனக்கு காண்டாகுது. இதுக்கு பேர் வயிற்றுச்சல் பேசிக்கா. ஆனா அவன் அந்த வார்த்தை சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு முழுகிட்டு இருக்கான் அதை சுத்தி. சத்தியமா இல்ல, அந்த பையன் அன்னைக்கு திவாகரோட சண்டை போட்டதுனால எனக்கு பிடிக்கல. விஷால் ப்ரோ, அவங்க பேசுறதே ஒரு மாதிரி புதுசா இருக்கு ப்ரோ. அவங்க அந்த அப்சரா கூட மலையாளம் கலந்து பேசுறாங்க, தமிழே புதுசா இருக்கு. எனக்கு அந்த இவங்க பேசுறதுதான் ஒரு மாதிரி அநியாயத்துக்கு ரொம்ப கியூட்னஸா இருக்கா. அது ஒரு மாதிரி நம்மளால பார்க்க போறீங்க. யாரா டேய், நான் ரொம்ப கியூட்டஸா இருக்குன்றத ஒரு இதுவா சொல்றேன்டா, கடுப்பா சொல்றேன்டா. ஓவர் அப்படியே போதும். கொஞ்சம் ஒரு ஒரு 500 ரூபாய்க்கு நடிக்க முடியுமா உங்களால? 5000 ரூபாய்க்கு வேணாம் போட்டிருந்தீங்க அந்த ரியோவோட வீடியோ. ஆமா ரொம்ப கியூட்னஸா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு உண்மையிலேயே இந்த வாட்டி வந்து ஒரு மாதிரி, ஆனா இவங்க சூப்பரா இது பண்றாங்க. ஆக்சுவலா பேசுறதும் நல்லா பேசுறாங்க, பார்க்க ஒரு பாழகா இருக்காங்க. அந்த இவங்க அவங்க பேர் என்ன, அரோரா சிங்க்லேர் திவாகர் இல்லடா, அடி மண்டெண்ட் எல்லாம் உடைச்சிருக்க ராஸ்கல். சரி விடுங்க. நீங்க அரோரா சிங்க்லேர் பார்த்ததுல ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. நிஜமாவே பார்த்ததுலடா, நேத்தாண்டா சொன்னேன். இல்ல நேத்து, ஆமா நேத்து ஒரு ஸ்பேஸ்ல வர கேட்டுட்டு இருந்தேன். யாருங்க அவங்க? இதே ஸ்பேஸ்ல தான்டா நான் பார்த்தது இல்லடா. இதே இல்ல, நான் இன்னொரு ஸ்பேஸ்ல பாலும் பழமுமா ஏதோ ஒரு ஸ்பேஸ் டைட்டில் இருந்துச்சு. பாடல் ஓகே. சாரி, அதுல என்ன பேசுனீங்க? இதுலயும் தான்டா சொன்னேன். அது எனக்கு பார்த்ததுடா நிஜமாவே. அதுல ஒரு நல்ல விஷயம், அவங்க யாரும் தெரியாதா? இல்லப்பா, எனக்கு எப்படின்னா இல்ல நீதி சார், நானே சொல்றேன். எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அதாவது ஃபேஸ், அவங்க ஃபேஸ நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல நிறைய வாட்டி அவங்களுடைய பட்டப்பேர் சொல்லி நிறைய வாட்டி இந்த இது வந்திருக்கு. இவங்க வந்து சிம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப நான் சொல்றேன் யாருடா அது அப்படின்னா, அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்ஸ்டால வந்து இந்த மாதிரி ரீல் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் சரிடா, லூசு பேல சிம் பண்ற பொண்ணு எதுக்குடா அக்கான்னு கூப்பிடுறீங்க?
அப்படின்னு. அது ஒரு ட்ரெண்ட் தோழர். இப்போ அந்த அக்கான்னு சொல்லி தான் சிங் பண்ணுவோம் அப்படின்னு. அக்கான்னா சிம்பிள். அக்கான்னு சொல்லி சிங் பண்ணுவீங்களா, என்னடா கருமம் அது அப்படின்னு. ஆமா தோழர், அது ஒரு அக்கா மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு 4-5 அக்கா சொன்னாங்க அந்த டைத்துல. ஓகே, இது வந்து இப்படி ஒரு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஃபேஸ் பார்த்தது இல்ல. எனக்கு அவங்க ஃபேஸ் பார்த்தது இல்ல. நேத்தி தான் சொன்னாங்க யாரோ வந்து இந்த நான் வந்து இது போட்டிருந்தேன், பேர் என்ன, கலையரசன், அந்த அகோரி கலையரசன், அப்புறம் அந்த திவாகர், பிரவீன் காந்தி எல்லாம் போட்டு இப்படி ஆட்களை கூப்பிட்டு வந்து பிக் பாஸ்ல வர்றதுன்றது ரொம்ப தப்பு, அப்ப பிக் பாஸ் ரீச் பண்றதுக்கான வழின்றது இதுதான் எல்லாரும் நினைச்சிருவாங்கன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தப்ப அதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து டிஎம் பண்ணிருந்தாங்க, இல்ல கமெண்ட் பண்ணிருந்தாங்க. தோழர் அப்படி பார்த்தா இவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் இது பண்ணா அப்ப அவங்க சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணல, அவங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தானே இன்னொரு குரூப் சொன்னாங்க. எனக்கு அவங்களோட பார்த்தது இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா இந்த பட்ட பேரை நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ட்விட்டர்ல, இந்த எழுத்தா பாக்குறப்போ அவங்க முகம் எனக்கு பார்த்தது இல்லை. அந்த டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரை பத்தி ஒண்ணு பேசியிருந்தாரு, அது பாத்தீங்களா தோழர் அந்த வீடியோ? பிரவீன் காந்தி வந்து எஸ்ஜேஎஸ் பத்தி பேசியிருந்தாரு தானே? ஆமாமா, எஸ்ஜே சூர்யாவை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. வசந்த் சொல்லுவாரு எஸ்ஜே சூர்யா பத்தி. அசிஸ்டன்ட் டைரக்டரா எஸ்ஜே சூர்யா இருந்த டைம்ஸை பத்தி சொன்னதுன்றதே ஒரு 5-6 பேர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே செமையா இருக்கும். மாரிமுத்து சொன்னதுதான் உள்ளதுலயே பீக். ஆமா, ஒரு அது வரைக்கும் ஓகே. இல்ல ஓகே, மணி 10 இல்ல ஆதி ப்ரோ, மணி 10 ஒரு சின்ன ஒர்க் வேற இருக்கு, அதான் முடிச்சலாமா, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா அப்படியே? ஓகே, புரியலையே. ஆதி ப்ரோக்கு மட்டும் பை சொல்றீங்க, உங்களுக்கு நம்பி இத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பை சொல்ல மாட்டேன்றீங்க. பரணி முடிச்சிடலாமான்னு கேட்பேன். இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கோம், டக்குனு அந்த ஃப்ளோ கட் ஆக கூட நடந்து சொல்லி. சரி, எல்லாருக்கும் பை சொல்லுங்க. அதான் சாரி வேற கேட்டான், உங்களுக்கு புரியலையே எனக்கு. அது பாய் டு ஆல். ஓகே, எல்லாத்துக்கும் பாய். விஷாலுக்கு சாரி. நாளைக்கு சந்திப்போம். பாய் பை பை பை. தேங்க்ஸ். கையை கூட கட்டிப்பிடியே பண்ற மாதிரி.